சற்று தாமதமாகிவிட்டது. நம்ம ஒரு 5 மணிக்கு ஆரம்பித்து ஒரு 5:30 நம்ம வந்துடும் நினைக்கிறோம். ஆனால் எதிர்பாராத விதமாக இன்றைக்கு நம்ம சகோதரர் ஒருவர் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டிருப்பதாலே நானும் சகோதரர் சென்று பார்த்து ஜெபித்து வரும்படியாக கடந்து போயிட்டோம். அவருக்கு சற்று தாமதமாகிவிட்டது. நம்முடைய சகோதரர் ஜோசப் சுப்பிரமணியம் அவர்கள் 2 தினத்தில் ஆஸ்பத்திரியில் அனுமதிக்கப்பட்டு சிகிச்சையில் இருக்கிறார். அவர்களுக்காக ஜெபித்துக் கொள்ளுங்கள். ஞாயிற்றுக்கிழமை சபைக்கு வந்துவிட்டு போகும் பொழுது கூட வயிற்றுப்போக்கும் வாந்தி இருந்தபடினால மிகுந்த தளர்வுக்குள்ளாயிட்டார். அப்புறம் நேற்று முந்தாந்து நைட்டு கூப்பிட்டு ஜெபம் பண்ண நானும் சகோதரனும். இப்போ நேற்றைய தினத்தில் மேத்யூ ராய் பெதர் ஃபோன் பண்ணும்போது இது மாதிரி ஹாஸ்பிட்டல் அட்மிட் பண்ணிக்காங்க பெதர் அப்படின்னாரு. அப்போ நாங்கள் மேட்டுப்பாளத்தில் இருந்தோம், நாங்கள் சரி பார்க்க முடியல. அதே போல் நேற்றைய தினத்தில் நம்ம கொல்லிமலை பகுதியில் இருக்கிற அம்மா புஷ்பம்மா அவங்க என்ன பண்ணிக்கிறாங்க, வீட்டில் தண்ணி எடுக்கும்போது கீழே அந்த வாசப்படியில் இருக்கிற மிதியடி, பழைய மிதியடி அது இருந்தபடி அது காலை இடறி விழுந்து அந்த அண்டா தண்ணி எடுத்துகிட்டு போயிருக்கிறாங்க. அண்டாவோட கீழே விழுந்தனால அந்த அண்டா வந்து நெத்தியில் ஒரு காயத்தை வெட்டிடுச்சு, விரல்லையும் வெட்டி இருக்குது. அது 2 பக்கமும் ஸ்டிச்சிங் போட்டிருக்கிறாங்க. அதுவும் இல்லாமல் இந்த ஷோல்டர் பகுதியில் இதில் எலும்பு ஏதோ மூச்சு விட்டுருக்காங்க, பெல்ட் போட்டிருக்கிறாங்க. அந்த அவருக்காக ஜெபித்துக் கொள்ளுங்கள். நிச்சயமாக அப்படிப்பட்ட காரியங்கள் நம்முடைய சபைக்கு கடந்து வர யாருக்கும் நடக்கக்கூடாது. கூட இருக்கிறீங்களா? அல்லேலூயா. நிச்சயமாக தேவனை நம்ம பாதுகாப்பாக இருக்கிறார். அவர் நம்முடைய நிர்விசாரங்கள் நிமித்தமாக அப்படிப்பட்ட காரியங்கள் நடக்குமானால் அதை நாம் உணர்ந்து அதை சரி ஆவிக்கிற வாழ்க்கையிலும் மாம்சக்குரிய வாழ்க்கையிலும் நம்ம சீர்படுத்திக் கொள்வது அவசியமாக இருக்கிறது. அல்லேலூயா. என்ன வாதம் சொல்கிறது, வாதை உன் கூடாரத்தை அணுகாத பொல்லாப்புனுக்கு நேரிடாது, உன்னை காக்கும்படி உனக்காக தம்முடைய தூதர்களுக்கு உன் பாதம் கல்லீராதபடிக்கு அவர் என்ன செய்வார், கட்டளையிடுவார் என்று சொல்லி நமக்கு எழுதப்பட்டிருக்கிறாங்க. அந்த வாக்கு தத்தங்கள் நம்முடைய வாழ்க்கையிலே நிறைவேறத்தக்கதாக நம்ம என்ன செய்யணும், காணப்பட வேண்டும். அல்லேலூயா. இவ்விதமாக எகிப்தில் அந்த மருத்துவ சிகிச்சைகள் ஆச்சரியப்பட்டாங்க இல்லைங்களா? என்னடா இவங்களுக்கு இந்த பலம் எப்படி எங்கிருந்து வந்துச்சு, நம்ம போய் பிரசவம் பார்க்கறதுக்கு முன்னாடி இவங்க என்ன செய்கிறாங்க, பிரசவம் இவங்களே பார்த்துக்கிறாங்க அப்படின்னு. அப்போ வசனம் என்ன வந்து வாசி, காண்டாமரத்துக்கு ஒத்த பலன் அவர்களுக்கு இருந்ததாக நம்ம வாசிக்கிறோம். அது அப்படிப்பட்ட பலத்தால் நம்முடைய பல சரீர பிரகாரம் பலன் அல்ல, நமக்கு பலன் யாருங்க, கர்த்தரே நமது பலனாக இருக்கிறார். ஹல்லேலூயா. அது அந்த பலத்தோடு நடக்கத்தக்கதாக வேதவசங்களுடைய அதை வாசிப்பதோடு இல்லை, அது விசுவாசித்து நம்முடைய ஜீவித்தில் அது வெளிப்பட வேண்டும். அதுதான் முக்கியம். கிரியில்லாத விசுவாசம் செத்ததாக இருக்கிறது. வேதவசனை வாசிக்கின்ற பொழுது அதனுடைய நிறைவேறுதல் நமக்குள்ளாக இருந்து வெளிப்பட்டு கொண்டே இருக்கும். மற்றவர்கள் பார்க்கும்போது ஆச்சரியமாக இருக்காங்க, என்னடா எப்படி இருந்தாலும் பலன் வாங்கலாம் இருக்காங்க, இந்த பலன் எங்கே இருந்தது, சரி சாப்பிட்றதே இல்லையே, இந்த பலம் எங்கே இருக்குது, ஆஸ்பத்திரிக்க போக மாட்டேங்கிறாங்க. நான் அடிக்கடி சொல்லுவேன், நம்ம ஆஸ்பத்திரிக்கு போகக்கூடிய காரியம் சாபத்திலான காரியம் இது இல்லைங்களா? நம்ம தவற எடுத்துக்காதீங்க. ஆனால் உண்மை அதுதான். நம்ம சம்பாதிக்கிற கையின் பிரயாசங்கள் எங்கே போகக்கூடாதுங்க, தேவனுடைய காரியங்களுக்கு தவிர ஆஸ்பத்திரிக்கு போகும் என்பது ஒரு சாபத்திலான காரியம். அப்படிப்பட்ட சாபத்திலிருந்து தேவன் நம்மளை என்ன செஞ்சிருக்காருங்க, மீட்டிருக்கிறார். ஆமென். அதை விசுவாசிக்க வேண்டும். ஆகவே அப்படிப்பட்ட காரியங்கள் நம்முடைய சபையில் வராதபடிக்கு நாம என்ன செய்ய, ஒருவர் ஜெபிக்க வேண்டும். நமக்காக மாத்திரமல்ல, நம்முடைய குடும்பங்களுக்காக மாத்திரமல்ல, நம்முடைய குடும்பத்தில் இருக்கிற நம்ம மெம்பர்களுக்காக மாத்திரமல்ல, மற்றவர்களுக்காக நம்ம ஜெபிக்கணும். சபைக்கு வருகிற ஒவ்வொருவருக்காக ஜெபிக்கணும். நம்ம சந்திக்கிற ஒவ்வொருவருக்காக நம்ம ஜெபிக்க வேண்டும். அல்லேலூயா. கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பாராக. ஆகவே நம்ம தொடர்ந்து தானியேல் புத்தகத்தை குறித்து நம்ம தியானித்துக் கொண்டு வருகிறோம். இது இந்த வாரம் எத்தனாவது அதிகாரம் பார்க்க போறோங்க? 6வது அதிகாரத்தை பார்க்க போறோம். ஏற்கனவே 7வது அதிகாரத்தை பார்க்க போறோம். 6 அதிகாரங்களை குறித்து நம்ம செஞ்சுக்கிறோங்க, பார்த்துருக்கிறோம். என்னோட கூட இருக்கிறீங்களா? அல்லேலூயா. அதுவே நம்ம இது இன்னைக்கு கேட்குற இந்த பிரசங்கத்தை நீங்கள் என்ன செய்யுங்க, நான் முதல் நாள் உங்களுக்கு சொன்னேன், நீங்கள் எதுக்குன்னு ஒரு நோட்டு போட்டுக்குங்க இல்லைங்களா? நோட்டு போட்டு அதை எழுதிக்கிட்டு வீட்டில் போய் அதை குறித்து தியானிக்கின்ற பொழுது நிச்சயமாக தேவன் உங்களுக்கு அந்த காரியத்தை செய்ய விவரித்து காண்பிப்பார். அல்லேலூயா. ஆகவே நம்ம 6 அதிகாரத்தை முடிச்சிட்டோம். கடந்த வாரத்தில் நம்ம ஏதோ நின்னோம், தானியேல் சிங்க கபில எவ்விதமாக ஒரு அற்புதத்தால் காக்கப்பட்டார் அப்படிங்கிற காரியத்தில் குறிச்செல்லாம் நம்ம தியானித்தோம். உண்மையாக எத்தனை ஆசீர்வாதமாக இருந்தது. ஆமே. உண்மையாகவே யாருக்கு இருந்துச்சு, எனக்கு இருந்துச்சு. ஆமே. ஆமாம். ஏன்னா பேசுகின்ற பொழுது நிறைய காரியங்களை கற்றுக்கொள்கிறேன். அல்லேலூயா. அநேக காரியங்களை நான் அந்த சிந்தைகளை கூட அப்படிப்பட்ட காரியங்களாக வரல. ஆனால் பிரசங்கிக்கின்ற பொழுது அந்த காரியங்கள் ஈடுபடுகின்ற பொழுது என் ஆத்மாவில் ஒரு குதூகலத்தை நான் உணர்வதை நான் பார்க்குறேன். அல்லேலூயா. ஆமாம். ஏன்னா அநேக காரியங்களை பிரசங்கிக்கின்ற பொழுது பெரும் பொழுது அது என் ஆத்மாவில் ஒரு பெலத்தை கொண்டு வருது. ஆமென். அந்த பெலன் உங்களுக்கும் வரணுங்கிறது என்னுடைய வாஞ்சியாக இருக்கிறது. ஆக வேதவசனமானது எப்படியா இருக்குங்க, ஜீவ நீரூற்றாக இருக்கிறது. அது ஒருபோது என்ன செய்ய வத்தி போகாது. அது நீங்கள் கேட்குற பிரசங்கத்தை போய் தியானிச்சு பாருங்க, அது உங்களுக்கு வெவ்வேறு கோணங்கள் என்ன செய்யுங்க காட்டும். அது நம்ம தீர்க்க தரிசனம் என்பது, தீர்க்க தரிசன வார்த்தை நான் ஏற்கனவே சொல்லியிருக்கிறேன். தீர்க்க தரிசனம் என்பது ஏற்கனவே நடந்தது, நடந்து கொண்டிருப்பது, நடக்க போகிறது, 3ஐயுமே குறித்து சொல்லக்கூடிய வார்த்தை தான் தீர்க்க தரிசனம் என்று சொல்லுவோம். கதாக்களை கூட சொல்லிச்சோம் சில இரட்டை அர்த்தமான என்ன இருக்குங்க, தீர்க்க தரிசன வார்த்தைகள் இருக்கிறது. நமக்கு தெரியும் இல்லைங்களா? நம்ம நிறைய முறை கேட்டிருக்கிறோம். இருந்தாலும் உங்கள் ஞாபகத்துக்கு மீண்டும் கொண்டு வந்துட்டு நான் கடந்து போகிறேன். எகிப்திலிருந்து என் குமாரனை வரவழைத்து எங்கே வாசிக்கிறோம், எங்கே வாசிக்கிறேங்க,
எகிப்திலிருந்து என் குமாரன் வரவழைத்தேன் என்கிற வார்த்தை எங்கே வாசிக்கிறோம்? ஓசியா புஸ்தகத்தில் வாசிக்கிறோம் இல்லைங்களா? வாசிங்க எடுத்து ஓசியா புஸ்தகம். மத்தேயு அந்த வசனம் இருக்கிறது. மத்தேயு எடுங்களேன். மத்தேயு எடுத்துட்டு நம்ம இதை வாசிப்போம். அது அப்போ தான் அதனுடைய இரட்டை அர்த்தத்தை நம்ம பெற்றுக்கொள்ள முடியும். ஓசியா புஸ்தகம் 2ஆம் அதிகாரம் 15ஆம் வசனம். அவ்விடத்திலிருந்து 15 அவ்விடத்திலிருந்து அவளுக்கு அவளுடைய திராட்சை தோட்டங்களையும் மன்னிக்கிறோம். மத்தேயு 2ஆம் அதிகாரம் 15ஆம் வசனம் 14, 15. அவன் எழுந்து இரவிலே பிள்ளையையும் அதன் தாயையும் கூட்டிக் கொண்டு எகிப்துக்கு புறப்பட்டு போய் ஏரோதின் மரண பரியந்தம் அங்கே இருந்தான். மேலது வாசிச்சிருமே 13 வாசிச்சிருமே. அவர்கள் போன பின்பு கர்த்தருடைய தூதன் சொப்பனத்திலே யோசேப்புக்கு காணப்பட்டு ஏரோது பிள்ளையை கொலை செய்ய தேடுவான். ஆதலால் நீ எழுந்து பிள்ளையும் அதன் தாயை கூட்டிக் கொண்டு எகிப்துக்கு ஓடி போய் நான் உனக்கு சொல்லும் வரைக்கும் அங்கே இரு என்றான். அவன் எழுந்து இரவிலே பிள்ளையும் அதன் தாயை கூட்டிக் கொண்டு எகிப்துக்கு புறப்பட்டு போய் ஏரோதின் முடிவு மரண பரியந்தம் அங்கே இருந்தான். எகிப்திலிருந்து என்னுடைய குமாரனை வரவழைத்தேன் என்று தீர்க்கதரிசி மூலமாய் கர்த்தரால் உரைக்கப்பட்டது நிறைவேறும்படி இப்படி நடந்தது. யாரால் உரைக்கப்பட்டதுங்க? ஏசாயா இல்ல. கவனிங்க, ஏசாயா வார்த்தை இருக்கு, அது கவனிங்க, கவனிச்சு படிக்கணும். ஏன்னா ஒரு வார்த்தையை கூட்டவும் கூடாது, குறைக்கவும் கூடாது. வாசிக்கும் போது கவனித்து படிக்கணும். அங்க தீர்க்கதரிசி மூலமாய் உரைக்கப்பட்டது நிறைவேறும்படி இப்படி நடந்தது அப்படின்னா ஒரு காரியத்தை நம்ம கற்றுக்கொள்கிறோம். தீர்க்கதரிசி மூலம் வார்த்தை உரைக்கப்படுமானால் தேவன் ஒரு மனிதனை தீர்க்கதரிசியாக அழைத்து அவனிடத்தில் வார்த்தையை கொடுத்து உரைக்க அந்த சந்ததிக்கு உரைக்க செல்லும் பொழுது அது நிச்சயமாகவே அந்த நாட்களிலே நிறைவேறுகிற இல்லையோ ஒரு நாள் நிறைவேறி ஆகும். ஆமென். என்னோட கூட விசுவாசிக்கிறீங்களா? தீர்க்கதரிசி மூலமாய் உரைக்கப்பட்டது நிறைவேறும்படி இப்படி நடந்தது. அது நடந்த காரியத்தை பார்த்தீங்கன்னா ஆச்சரியமா இருக்கு. யாரால் இது உரைக்கப்பட்டுச்சு? ஏசாயா தீர்க்கதரிசி மூலமாக அல்ல. வாசிப்போம். ஓசியா புஸ்தகம், ஓசியா தீர்க்கதரிசி புஸ்தகம் 11ஆம் அதிகாரம் 1வது வசனம். இஸ்ரவேல் இளைஞனா இருந்த பொழுது நான் அவனை நேசித்தேன், எகிப்திலிருந்து என் குமாரனை வரவழைத்தேன். யாரு? யாரு? இப்ப யார சொல்றாருங்க? இது ஓசியால யாருக்கு சொல்றாருங்க? யாருக்கு சொல்றாரு? இயேசு கிறிஸ்து குறித்து அல்ல, யாக்கோபு குறித்து சொல்றாரு. யார சொல்றாருங்க? யாக்கோபு. தீர்க்கதரிசி நம்முடைய 6வது முத்திரையில செய்தி நீங்க படிச்சு பார்த்தீங்கன்னா டியூல் ப்ராப்பசி, அதாவது இரட்டை அர்த்தமான அர்த்தத்தை உடைய வசனங்கள் இதெல்லாம். முதல்ல யாக்கோபு யாருக்கு பயந்து ஓடினாருங்க? அண்ணனுக்கு பயந்து, ஏசாவுக்கு பயந்து. ஏன்னா ஏசா ஒரு நாளுக்கு பசியோடு, ஏசா கூழ் காய்ச்சிட்டு இருக்கும்போது யாக்கோபு பசியோடு வரான். மன்னிக்கணும், ஏசா பசியோடு வரான், யாக்கோபு என்ன பண்ணிட்டு இருக்கிறான்? கூழ் காய்ச்சிட்டு இருக்காரு. அவன் பசியோட வரவேன்னு கேட்கிறான். கோல்ல கொஞ்சம் தாங்கும் போது யாக்கோபு என்ன சொல்லிடுறாருங்க? நீ உன்னோட சேஷ்ட புத்திரவாதத்தை எனக்கு எழுதி கொடு, நானே செய்யறேன், நான் உனக்கு கூழ் தரேங்க. இல்லைங்களா? நமக்கு தெரியும் அந்த ஒரு பானை கூழுக்காக தன்னுடைய சேஷ்ட புத்திர பாகத்தை விற்று போட்டு ஏசா என்று சொல்லப்பட்டிருக்கும். அப்ப பானக்கூழ் என்பது எதுக்கு அடையாளமா இருக்குதுங்க? உலகத்துக்குரிய ஆசீர்வாதங்கள், உலகத்துக்குரியான காரியங்களுக்கு அடையாளமாக இன்னைக்கு என்ன செய்யறாங்க? ஒரு பானை கூழுக்கு அவருடைய சேஷ்ட புத்திரோட மகிமையை தெரியாதபடிக்கு அந்த ஒரு பானை கூழுக்காக ஈசாக்குக்கு அடுத்த மகன் யாரு? அடுத்த வாரிசு என்கிற உரிமையை என்ன பண்ணிட்டான்? விட்டு கொடுத்துட்டான். இன்னைக்கு அநேகர் நம்ம ஆவிக்கிற வாழ்க்கையில் அப்படித்தான் அநேகர் காணப்படுறோம். சில நேரங்களில் உலகத்துக்கு உண்டான காரியங்களுக்காக தேவனுடைய காரியத்தை நம்ம அர்ச்சனை செய்யும் பொழுது நம்மளை அறியாம என்ன செய்யறோம்? எதுக்கு முக்கியத்துவம் தராங்கிறத நம்ம கற்றுக்கொள்ள வேண்டியதா இருக்கு. அது அங்க என்ன பண்ணிட்டான்னா ஏசா பண்ணிட்டாங்க, அந்த உருப்பான குழுக்காக சேஷ்ட புத்திர பாகத்தை கொடுத்துட்டான். பிற்பாடு அவன் கண்ணீரோட அதை மனமாரியும் கண்ணீரோட தேடி என்ன செய்ய முடியல, அவனால கண்டறிய போகல. வசனம் சொல்கிறது எபிரேயர் புஸ்தகம், எபிரேயருக்கு எழுதப்பட்ட நிருபம், எடுத்தவர் வாசிங்க. எபிரேயருக்கு எழுதப்பட்ட நிருபம் எபிரேயர் 12ஆம் அதிகாரம் 16ஆம் வசனம். எபிரேயர் 12:16. ஒருவனும்
வேசிக்கல்லனாகவும் ஒருவேளை போஜனத்துக்காக தன் சிரேஷ்ட புத்திர பாகத்தை விற்று போட்ட ஏசாவை போல சீர்கெட்டவனாகவும் இராதபடிக்கும் எச்சரிக்கையாய் இருங்கள். ஏனென்றால் பிற்பாடு அவன் ஆசீர்வாதத்தை சுதந்திரிக்க விரும்பியும் ஆகாதவன் தள்ளப்பட்டதையும் அறிவீர்கள். அவன் கண்ணீர் விட்டு கவலையோடு தேடியும் மனமாதல் என்ன செய்யல, காணாமல் போனான். தேவன் ஒரு வாய்ப்பு கொடுத்தாரு, ஆனா அவன் என்ன பண்ணிட்டான், ஒருப்பான கூழுக்காக என்ன பண்ணிட்டான், இழந்துட்டான். ஆக அப்படிப்பட்ட காரியம் நம்ம செய்யக்கூடாது, இருக்கக்கூடாது. ஆகவே இந்த ஒரு இது பிற்பாடு ஏசாக்கு தெரியும் பொழுது யாக்கோப் மேல வந்துருச்சுங்க, பொறாம, கோபம், எரிச்சல் எல்லாம் வந்துருச்சு. நான் என்ன செய்வேன், அவனை கொன்னே ஒரு தெரியும் போது தான் ரெபேக்கா கூப்பிட்டு விஷயம் அம்மாவுக்கு போகுது. ரெபேக்கா பையனை கூப்பிட்டு சொல்றா, எப்பா நீங்க எதுவும் கொண்டக்காரன் பண்ணிடுவோம், கொண்டு ஓடுமா, நீங்க போயிரு எங்க அண்ணன் வீட்டுக்கு போயிரு, லாபான் வீட்டுக்கு போய் நீ அங்கிரு, உங்க அண்ணன் கோபம் மேலே தெரிஞ்சதுக்கு அப்புறம் நான் உன்னைய கூப்பிட்டுக்கிறேன் அப்படிங்கிறான். முதல் அந்த வசனம் ஓசியால சொல்லப்பட்ட வசனம் முன்னோக்கி போகுது. ஓசியாவுக்கு யாக்கோப்புக்கு பல ஆண்டுகள், பல 100 ஆண்டுகள் வித்தியாசம் இருக்குது. ஆனால் அந்த திருக்கசம் எங்க போகுதுங்க, ஆதியாகமத்துல யாக்கோபுக்கு போகுது. ஆமா, யாக்கோபு என்ன பண்ணாங்க, எகிப்துக்கு ஓடி போனான். ஆனா குறிப்பிட்ட நாட்களுக்கு பிறகு தேவன் என்ன செய்யறாருங்க, அவன் அண்ணங்கார ஒரு அந்த நேரம் வரும்பொழுது எகிப்துல யாரு திரும்ப வராரு, யாக்கோப்பு வருகிறார். இது முதல்ல நடக்கக்கூடிய ஒரு காரியம். இரண்டாவதாக எங்க நடக்குதுங்க அந்த காரியம், எகிப்துல இஸ்ரேல் ஜனங்கள் பண்ணாங்க, அடிமைத்தனத்துல இருந்தாங்க. அடிமைத்தனத்தில் இருக்கும் போது தேவன் செய்தாருங்க, தம்முடைய ரட்சகனாகி மோசையை கொண்டு அவருக்கு எகிப்து தேசத்தை கானான் தேசத்துக்கு கூட்டி கொண்டு வந்தார். என்னோட கூட இருக்கிறீங்களா? அது இரண்டாம் முறையாக இந்த வசனத்துடைய நிறைவேறுதலை நம்ம பார்க்க முடியும். மூன்றாவது நீங்க பாத்தீங்கன்னா, இப்ப நம்ம படிச்ச பிள்ளைங்களா மத்தேயில என்ன படிச்சங்க, எகிப்திலிருந்து என் குமாரனை வரவழைத்து என்று தீர்க்கதரிசி மூலம் சொல்லப்பட்டது நிறைவேறும்படி இப்படி நடந்தது. எப்படி நடந்தது, என்ன நடந்துச்சாங்க, இயேசு கிறிஸ்து பிறந்திருக்காரு, அவரை சந்திக்கும்படியா பிறந்த செய்தியை கேட்டு அன்னைக்கு நம்ம கிறிஸ்மஸ் அன்னைக்கு பார்த்தீங்கன்னா ஒரு குடில் ஜோடிச்சு அங்கே எல்லாம் வச்சிருப்பாங்க, ஆடுக எல்லாம் வச்சுட்டு 3 வானசாஸ்திரிகள் இருக்கிற மாதிரி இருக்கும். இன்னைக்கு பல சபைகள் அந்த நாடகங்களை நடத்துகிறோம். நம்ம நினைக்கிறோம்னா அந்த அன்னைக்கே இயேசு பிறந்த அன்னைக்கே வந்து இவங்கெல்லாம் பார்த்தாங்கன்னு நமக்கு தெரியும். உண்மை அது அவல்ல. இயேசு கிறிஸ்து பிறந்த செய்தி கேட்டு தூரத்தில் எங்கே தாங்க தெரியுங்களா, அவங்க இந்தியா பகுதியில் நமக்கு வட மாநிலத்தில் பீகார் மாநிலத்தில் இருக்கக்கூடிய அங்கிருந்த வானிலை ஆராய்ச்சி செய்து கொண்டிருந்த 3 சாஸ்திரிகள் என்ன பண்ணாங்க, புறப்பட்டு போனாங்க. எப்போ போனாங்க தெரியுங்களா, இயேசு கிறிஸ்து பிறந்த செய்தி கேட்ட உடனே அந்த நட்சத்திர சேர்க்கை ஏற்பட்டுச்சு. தேவன் பூமியில் ஒரு காரியத்தை செய்வதற்கு முன்பாக என்ன செய்யறாருங்க, வானத்துல அவர் கையடிச்சனால் அவருடைய முதல் வேசாகம் எதுவாக இருக்கிறது, வானர மண்டலமாக இருக்கிறது. ஆகவே தேவன் பூமியில் ஒரு காரியத்தை செய்கின்ற பொழுது வானத்தில் அதை அடையாளப்படுத்தி காட்டினார். ஆகவேதான் இயேசு கிறிஸ்து பிறப்பு அங்கு நட்சத்திர சேர்க்கை ஏற்படும். 3 நட்சத்திரங்கள் இல்லைங்களா, அது வால் நட்சத்திரம் அல்ல, அது 3 நட்சத்திரங்களுடைய சேர்க்கை. சேம் காம் யாப்பேத் என்பது 3 சந்ததியுடைய அவர் அடையாளப்படுத்தக்கூடிய 3 நட்சத்திரங்கள் சேர்க்கை வரும் பொழுது அங்க யார் பிறந்திருக்கணும், இது யார் தெரிஞ்சிருக்கிறா, ஒரு புரஜாதி தேசத்தை படிக்க வந்து புரஜாதி நாட்டில் இருக்கிற ஒரு வான சாஸ்திரிகள் தெரிஞ்சிருந்தாங்க. அது ஜோசிகார் அல்ல, வான சாஸ்திரி, சயின்டிஸ்ட். சரிங்களா, அவங்க உலகத்தில் பல பகுதியில் பாரசீகம் மற்ற பல இடங்களுக்கு வந்திருந்தாங்க. பாரசீகத்திலிருந்தும் அரேபிய தேசத்திலிருந்து இதெல்லாம் வந்திருந்தாங்க. அவங்க வந்து இங்கே தங்கி படிச்சுட்டு தானியேல் புத்தகத்தில் தியானிக்கின்ற பொழுது, எண்ணாம புத்தகத்தை தியானிக்கின்ற பொழுது அவர்களுக்கு தெரிந்து கொண்டாங்க, இந்த நட்சத்திர சேர்க்கை எடுக்கும் போது இஸ்ரேல் யார் பிறந்திருக்கணும், ஒரு ராஜா பிறந்திருக்கணும். யார் பிறந்திருக்கணும், ராஜா. தீர்க்க சொல்றாரு, தாவீது ராஜா பிறந்த பொழுதும் இதே நட்சத்திர சேர்க்கை ஏற்பட்டது என்று சொல்கிறார். அதே போல நம்முடைய சகோதரன் பிரண்ணாம் பிறந்த பொழுது கூட அதே நட்சத்திர சேர்க்கை ஏற்பட்டது என்று சொல்லுவார். ஒரு சூனைக்காரி ஒரு வழியில் அந்த அம்மா பிரணபா சொல்ல, நீ ஒரு விசேஷித்த நட்சத்திரத்திற்கு கீழாக பிறந்திருக்கிறார் என்று சொல்லுவார். படிச்சிருக்கீங்களா செய்தியில, புரியுதுங்களா? அது நமக்கும் அதனால தான் நமக்கு என்னங்க, நம்ம சொல்ற நட்சத்திரத்துக்கு நமக்கு சம்பந்தம் உண்மை இருக்குது. ஏன்னா நம்மள யாருக்கு இங்க இருக்குன்னு சொன்னா இதோட பிரதிபலிப்பு எங்க இருக்குதுங்க, வானத்துல இருக்குது. என்னோட கூட இருக்கிறீங்களா, வானத்தை நட்சத்திரங்கள் போல அவர்கள் செய்வாங்க, பிரகாசிப்பார்கள் என்று இருக்கு. அதனால தான் இன்னைக்கு இந்துக்கள் செய்கிறாங்க. நம்ம பிறந்தோடனே கடந்த நாட்களை சகோதரர் செய்தியில் பேசியிருப்பார், கவனிச்சிருப்பீங்க. நமக்கும் ஒரு நட்சத்திரத்துக்கு ஒரு சம்பந்தம் இருக்குது. இது ஜோசிய காரியம் அல்ல, தேவன் அதை வைத்திருக்கிறார். ஏன்னா கோடான நட்சத்திரங்கள் இருக்குது. எத்தனை நூற்றுக்கணக்கான நட்சத்திரங்களுக்கு நூற்றுக்கணக்கான கோடிக்கணக்கான நட்சத்திரங்கள் இருக்கிறது. அதுக்கு சம்பந்தம் இருக்கிறது. அவன் இன்னைக்கு இந்துக்கு பிசாசனை செய்யறத பாவனையாக பண்ணிட்டு அவன் காப்பி அடிச்சுக்கிட்டாங்க. ஆண்டவர் சொன்னாரு, நீங்கள் எவருடைய பாவங்களை மன்னிக்கிறீர்களோ அது அவர்களுக்கு மன்னிக்கப்படினார். இது எழுத்தின் பிரகாரமாக யார் எடுத்துக்கிட்டா,
கத்தோலிக் சபை எடுத்து, ரோமன் கத்தோலிக் சபை எடுத்து வச்சு. ஆனால் உண்மையாகவே நீங்கள் ஒரு பாவத்தை நீங்கள் நான் மன்னிக்க முடியாது. அவனை கிறிஸ்து இயேசுக்குள்ளாக வெளியிடுத்தி அவனை இயேசு கிறிஸ்து நாமத்தை ஞானஸ்நானம் கொடுத்து வைக்கின்ற பொழுது அவனுடைய பாவங்களை செய்துங்க மன்னிக்கப்படுவதற்கு அடையாளமாக அவன் அந்த காரியத்தை கீழ்ப்படுகிறான். ஆனால் அதை என்ன விட்டாங்க, பிசாசு எழுத்தின் பிரகாரமாகவே இன்னைக்கு பாவ மன்னிப்பு ஒரு பாத்திரத்தை வாங்க வச்சுட்டு இருக்கிறான். அது தவறு. என்னோட கூட இருக்கிறீங்களா? அல்லேலூயா. ஆகவே எல்லாவற்றையும் என்ன செய்யலாம், பிசாசு காப்பி எடுத்து விடுகிறான். அதே காரியத்தை நம்ம என்ன செய்யறோம், நட்சத்திர காரியங்களுக்கு கூட நம்ம பார்க்கிறோம். அப்போ இங்க நம்ம பார்க்கும் பொழுது இயேசு கிறிஸ்து பிறந்த செய்தி கேட்டு சாஸ்திரிக்க போறாங்க. அவர்கள் அவரை கண்டு பணிந்து கொள்றாங்க. இது நமக்கு தெரியும். அவர்கள் அங்கே அவரை கண்டு பணிந்து கொண்டாங்க. தலைப்பில் செய்தி பிரசங்கிச்சிருக்காரு. கிழக்கிழந்த நட்சத்திரத்தை கண்டு அவரை பணிந்து கொள்ளும் வந்து பிரசங்கிச்சிருக்காரு. அது கிறிஸ்துமஸ் செய்தி நமக்கு ஏற்கனவே ஒரு 15 செய்தி பக்கத்திற்கு பிரசங்கிச்சிருக்காரு. இதெல்லாம் நீங்க சேர்த்து படிக்கும் பொழுதுதான் முதல் வருகையினுடைய சாரம்சத்தை நம்ம புரிஞ்சுக்க முடியும். அதை தெரிஞ்சாதான் நம்ம 2ஆம் வருகை குறித்து புரிஞ்சுக்க முடியும். என்னோட கூட இருக்கிறீங்களா? அல்லேலூயா. ஆகவே இவர்கள் இந்தியாவிலிருந்து புறப்பட்டு போகும் பொழுது இன்னைக்கு இருக்கிற மாதிரி டக்குனெல்லாம் வர முடியாது. அவங்க நாங்கள் ஒட்டகத்தில் பிரயாணம் மேற்கொண்டாங்க. இந்தியாவிலிருந்து கைபர் கடை சுற்றி இஸ்ரேல் தேசத்துக்கு போகணும். ஏறக்குறைய போய் சேரும் பொழுது 1.5 வருஷத்துக்கு மேலாக ஆகிவிட்டது. அங்கே போய் அவர்கள் குழந்தையை எங்கே பார்க்கலைங்க, மாட்டு தொழுத்தில் பார்க்கல, விளையாடி கொண்டிருந்த குழந்தையாக பார்த்தார். அவங்க பாலனை பார்க்கல, யாரை பார்த்தாருங்க, பிள்ளையை பார்த்தாரு. புரியுதா உங்களுக்கு? அவர் அப்பொழுது ஆண்டவருக்கு எத்தனை வயசுங்க? இயேசுவுக்கு ஏறக்குறைய 2 வயது. ஏன் அப்படி சொல்லுதுன்னா, அங்கே ஒரு வசனம் நமக்கு சுட்டி காட்டப்படும். அதே அதிகாரத்தில் 2ஆம் அதிகாரத்தில் 16ஆம் வசனத்துடைய கடைசி வரி படிங்க. அப்பொழுது 16 படிங்க. அப்பொழுது ஏரோது தான் சாஸ்திரிகளால் வஞ்சிக்கப்பட்டதைக் கண்டு மிகுந்த கோபமடைந்து ஆட்களை அனுப்பி தான் சாஸ்திரத்தில் திட்டமாய் விசாரித்த காலத்தின்படியே பெத்லகேமிலும் அதன் சகல எல்லையிலும் இருந்த 2 வயதுக்கு உட்பட்ட எல்லா ஆண் பிள்ளைகளையும் கொலை செய்தானாம். அப்ப விசாரிக்கிறான். ஏன்னா இவங்க வந்து என்ன கேட்கிறாங்கன்னா, எருசலேமுக்கு வந்தோடனே இவங்க அந்த நட்சத்திரத்தை பார்த்துட்டு அதை பின்பற்றி வராங்க. இன்னைக்கு நம்மளும் அப்படித்தான். ஒரு காலத்தில் அந்த நட்சத்திரம் பின்பற்றி வந்தோம். அந்த நட்சத்திரம் யாருங்க? சகோதரன் வில்லியன் மரியன் மறுநாள். ஆமாம், 7வது நட்சத்திரம். தேவனுடைய கருத்தில் இருந்த 7வது நட்சத்திரம் சாயங்கால வெளிச்சத்தை பிரசங்கித்த அந்த நட்சத்திரம் ஸ்தாபனத்தில் இருந்தோம். நம்ம அந்த செய்தியை கேட்டு வந்தோம். ஆனால் என்ன பண்ணிட்டு தெரியுங்களா, இந்த சாஸ்திரி அந்த நட்சத்திரத்தை ஏற்கிற 1.5 வருஷமா ஃபாலோ பண்ணிட்டு வந்தாங்க. ஆனால் எருசலேமுக்கு வந்தோடனே, இயேசுவானவர் பிறந்திருக்கிற இடத்துக்கு வந்த உடனே அவன் நட்சத்திரத்தை பின்பற்றுவதை செஞ்சுட்டாங்க, விட்டுட்டாங்க. இவங்க சுய அறிவுக்கு வேலை கொடுத்து என்ன பண்ணாங்கன்னா, அப்ப இவங்க விசாரிக்க ஆரம்பிச்சுட்டாங்க. யூதருக்கு ராஜாவாக பிறந்திருக்கிறவர் எங்கே? இங்கேதான் சிக்கல். புரியுது உங்களுக்கு? ஏன்னா அந்த நட்சத்திரம் அவங்க மாத்திரம் பின்பற்றி இருந்தாங்கன்னா அதை கரெக்டாக கொண்டு அங்கே நிறுத்தி இருக்கும். இவர்களுக்கும் தொல்லை இல்லை, குழந்தைக்கும் தொல்லை இல்லை. இன்னைக்கு அநேகர் இந்த செய்தியில் குழப்பத்துக்கு என்ன காரணம் அப்படின்னா, இந்த கடைசி கால செய்தி அநேகர் ஒவ்வொரு உபதேசத்துக்கு காரணம் அந்த நட்சத்திரத்தை பின்பற்றது எங்க கொண்டு சேர்க்கிறத என்ன செஞ்சாங்க, விட்டுறாங்க. பாதியில ஒரு குறிப்பிட்ட எல்லை வந்தோடனே தங்களோட சுய அறிவிக்கை செஞ்சுறாங்க, வேலை கொடுத்துறாங்க. எங்களுக்கு எல்லாம் தெரியும் அப்படின்னு வேலை கொடுத்து பிராமணர் செஞ்சுறாங்க. காட்சியிலிருந்து நகர்த்திடுறாங்க. தங்களை முன்னிறுத்த விரும்புறாங்க. அங்கதான் சிக்கலை மாட்டிக்கிறாங்க அநேகர். நடு கூட இருக்கிறீங்களா? ஏன்னா நமக்கு தெரியும், அந்த சாஸ்திரத்தில் போய் விசாரிக்கும் பொழுது ஏதாவது சந்தோஷப்பட்டானா? என்ன பண்ணாங்க? அவன் கோபம் அடைஞ்சான். ஆனா காட்டிக்கல. அவன் கூப்பிட்டு, நீங்க போய் பிள்ளைய என்ன செய்யுங்க, பார்த்துக்கிட்டு வாங்க, வந்து எங்கிட்ட சொல்லுங்க. எதுக்கு? நானும் வந்து பணிந்து கொள்றது வெளி வார்த்தை, வாயின் வார்த்தை. அவன் இருந்த நினைவு இருக்கு. இப்படித்தான் அநேகர் செய்தியில் இருக்கிறாங்க. புரியுதா உங்களுக்கு? கவனமா இருக்கு. நிறைய பேர் செய்தி புத்தகமானது சாயங்கால செய்தியுடைய புஸ்தகம் அநேக பிரசங்கியார் வீடுகளில் இருக்குது. எந்த பிரசங்கியாருங்க? நம்முடைய கடைசிகால செய்தி பிரசங்கியார் மாத்திரமல்ல, இதை எதிர்க்கிற ஸ்தாபன போதனுடைய அநேகருடைய வீட்டில் அவர் அலமாரியில இந்த புஸ்தகங்கள் இருக்கிறது. ஆனா அவங்க என்ன செய்ய மாட்டாங்க, சபைக்கு அதை எடுத்து போதிக்க மாட்டாங்க. தங்களுக்கு கிடைச்ச வெளிப்பாடாக போதிப்பாங்க. அந்த செய்தியை பிரசங்க சகோதரர் வில்லியன் மரியன் என்ன செய்ய மாட்டாங்க, சொல்லி காட்ட மாட்டாங்க. சொன்னா இவங்களுக்கு என்ன போயிடும், புகழ் போயிடும். தங்களுக்கு கிடைத்த வெளிப்பாடாக என்ன செய்யறாங்க, அறிவிக்கிறாங்க. புரியுங்களுக்கு? அவன் இந்த சாஸ்திரிக அங்க ராஜாட்ட போய் அந்த ஏரோது போய் கேட்டோன்னே ஏரோது பண்றாங்க, நயவஞ்சகமாக பேசி போய் பண்றாங்க. இவங்களும் அதை கேட்டுட்டு போய் விசாரிச்சுட்டு அங்க இவங்களை கூப்பிட்டு கேட்கறாங்க, வேத பண்டிதர்களை கூப்பிட்டு கேட்கறாங்க, எங்கப்பா பிறப்பாரு, இங்க இந்தியாவிலிருந்து வந்திருக்கிறாங்க, இந்த மாதிரி யூதருக்கு ராஜாவாக பிறந்திருக்காராம யாரு? அப்ப பாருங்க, வேதத்தை படிச்சுட்டு இருந்தவங்க எங்கேயோ இருந்த வானசாஸ்திர அடையாளம் கண்டு கொண்டாங்க. ஆனா அங்க இருக்கிற நபர் என்ன செய்யல. இதேதான் இந்த நாட்கள்லயும் இருக்குது. இந்த நாட்கள் செய்திக்குள்ள தான் இருக்கிறோம். ஆனா 2ஆம் வரையில் காரியத்தை அனைவருக்கு என்ன செய்யல,
புரிந்து கொள்ள முடியல. வேத செய்தி வேதத்தை படித்த மாதிரி அநேகருக்கு செய்தியை படிக்கிறாங்க, ஆனால் 2வது காரியத்தை செய்ய முடியல, அநேகரால புரிந்து கொள்ள முடியல. அப்போ அவங்க கூப்பிட்டு கேட்கும் போது அவங்க எதை எடுத்து வாசிக்கிறாங்க? எழுதப்பட்ட வார்த்தை எடுத்து வாசிக்கிறாங்க. வாசிங்க 2ஆம் அதிகாரத்திலேயே 2ஆம் அதிகாரத்தில் 4வது வசனம் என்று நினைக்கிறேன். அவன் பிரதான ஆசாரியர் ஜனத்தின் வேத பாரகர் எல்லாரையும் கூடி வர செய்து கிறிஸ்துவானவர் எங்கே பிறப்பார் என்று அவர்களிடத்து விசாரிப்ப. யாரை கூப்பிடுறவன்? ஏறது முதல்ல ஆசாரியர்கள். அப்ப அவங்க என்ன பண்றாங்க? வேதத்தை படிச்சிருக்கிறாங்க. இன்னைக்கு அதே போலதான் எல்லாருடைய கடைசி கால செய்தி விசுவாசி வீடுகள் ஊழியக்கார வீட்டுல எல்லா வீட்டுல என்ன இருக்கு? செய்தி புஸ்தகம் இருக்குது. ஆனா என்ன செய்யல? எழுத்தின் பிரகாரத்தை படிக்கிறாங்க தவிர அதன் நிறைவேறலை காண தவறிடுறாங்க. என்னோட கூட இருக்கிறீங்களா? அல்லேலூயா. அப்போ ஏறது சாஸ்திரத்தை கூப்பிட்டு விசாரிக்கிறான். வாசிங்க. அதுக்கு பிறகு அதற்கு அவர்கள் யூதாவில் உள்ள பெத்லகேமே பிறப்பார். அது என்னவென்றால் யூதா தேசத்தில் உள்ள பெத்லகேமே யூதாவின் பிரபுக்களில் நீ சிறியதல்ல, என் ஜனமாகிய இஸ்ரவேலை ஆளப்போகிறவர் ஆளும் பிரபு உன்னிடத்திலிருந்து புறப்படுவார் என்று தீர்க்கதரிசி மூலமாய் எழுதப்பட்டதை என்றார்கள். அப்போ எழுதப்பட்டது படிச்சிருக்கிறாங்க, ஆனா நிறைவேறத செய்யல, காண தவறிட்டாங்க. அதே காரியத்தை இன்னைக்கும் நம்முடைய திருக்கசை கொண்டு அநேக திருக்கசனைகளை என்ன செய்திருக்கிறார்? தேவன் நமக்கு நம்முடைய நாட்களிலே உரைத்திருக்கிறார். அதை நிறைவேறதை நாம் காண தவறுவோமானால் நிச்சயமா நாமளும் ஆபத்தில் மாட்டிக்குவோம். இந்த பாருங்க வசனம் எப்படி அழகா சொல்லுதுன்னு கேட்டீங்கன்னா, திருக்கசை உரைக்கப்பட்டது, உரைக்கப்பட்டது நிறைவேறப்படி இப்படி நடந்தது, திருக்கசை உரைத்திருக்காருன்னு சொல்லி ஏற்கனவே உரைக்கப்பட்ட வார்த்தையை தான் எடுத்து காட்டுறாங்க. ஆனால் அது படிச்சிருக்கிறாங்க, ஆனால் அவங்களால செய்ய முடியல, விசுவாசிக்க முடியல. அவங்க யாருங்க? வேத பாரகர்கள் தான், பரிசேயர் சதுசேயர்கள் தான். இன்னைக்கு இருக்கிற அதே கருத்து அன்னைக்கு நடக்குது, அன்னைக்கு நடந்தது இன்னைக்கு நடக்குது. இன்னொன்று கூட இருக்கிறீங்களா? நம்ம புத்தகங்களை வாங்கி வைத்து அலமாரியில் வைத்து அடிக்க வைப்பதற்கோ ஏதோ நேரம் போனால் படிப்பதற்கோ நல்ல சகோதரியே, அதை வாசித்து நம்முடைய நாட்கள் அந்த வசனம் எவ்விதமாக நிறைவேறி கொண்டிருக்கிறது. காலத்துக்குரிய செய்தியாளர் பிரசங்கித்த அந்த செய்தி, அந்த தீர்க்கதரிசன எச்சரிக்கை காரியங்கள் நம்முடைய நாட்கள் எங்கெங்க நிறைவேறி கொண்டு வருகிறது என்பதையுடைய அந்த கழுகின் பார்வை நமக்கு இல்லாதிருக்குமானால் பிரயோஜனமே இல்லை. புரிதங்களுக்கு வேதபாரகம் படிச்சிருக்கிறாங்க. இந்த வசனம் எங்க இருக்கு? தீர்க்கதரிசி மூலமா இருக்கும். எந்த தீர்க்கதரிசி கொண்டு உரைத்தார்? எந்த படிச்ச பிள்ளைங்கள வசனம்? யூதாவில் பெத்லகேமே நீ 1000 சிறிதாக இருந்தாலும் இஸ்ரவேலை ஆளப்போகிற உன்னத்தை புறப்பட்டு இல்லத்தில். இது யார் மூலம் சொல்லப்பட்டுச்சுங்க? மீகா தீர்க்கதரிசி புஸ்தகத்தில் சொல்லப்பட்டது. மீகாவுக்கு இவங்களுக்கு எத்தனைங்க? ஏற்கனவே 400 வருஷம் வித்தியாசம். அப்ப 400 வருஷத்துக்கு முன்பாக உரைக்கப்பட்டது என்ன? 400 வருஷத்துக்கு முன்பாக உரைக்கப்பட்டது என்ன செய்யுதுங்க? நிறைவேறி கொண்டிருக்கிறது. என்னோட கூட இருக்கிறீங்களா? காலங்கள் கடந்து போலாம், ஆனால் தேவனுடைய வார்த்தை செய்யாதுங்க, அது உரைக்கப்பட்டது நிறைவேறி ஆகும். ஆமென். என்னோட கூட இருக்கிறீங்களா? ஆனா அதை படிச்சிருக்கிறாங்க. ஒருவேளை அன்னைக்கு இருந்த பிரசங்கியா இருக்கு, அவருக்கு முன்பாக அந்த பிரசங்கித்திருக்கலாம். ஆனா அது நாளாக அது நீர்த்து போய்விட்டதை தவிர அதுக்கு ஒரு எதிர்பார்ப்பு அவங்கள்ட்ட இல்லை. ஆனா ஒரு சிறு கூட்டம் அது எதிர்பார்த்து கொண்டே இருந்தது. அது நிறைவேறுதலை அடையாளம் கண்டு கொண்டது. இந்நாட்களில் இருக்கின்ற அது சிறு கூட்டம் இன்னைக்கு அது இருந்து கொண்டுதான் இருக்குது. அல்லேலூயா. ஆகவே இந்த சாஸ்திரியை போய் விசாரிச்சுட்டு திட்டமாக விசாரிச்சுட்டு எங்க அடையாளம் தெரிஞ்சிருச்சுங்க? யூதாவில் பெத்லகேம். நமக்கு தெரியும் அது ஏன் பெத்லகேமாய் இருந்தது அப்படின்னு ஒரு செய்தி நமக்கு தீர்க்கதரிசி பிரசங்கிச்சிருக்காரு. ஏன் அது சரியா? அந்த பெத்லகேம் என்றால் என்ன அர்த்தங்க? தேவனுடைய பெத்தேல் என்று சொன்னால் தேவனுடைய அப்பத்தின் வீடு, பெத்லகேம் என்று சொன்னால் தேவனுடைய அப்பத்தின் வீடு. என்னோட கூட இருக்கிறீங்களா? அல்லேலூயா. ஆகவே அது அந்த தேசத்தை அந்த பெத்லகேம் கட்டினது யாருங்க? யாக்கோபு நாட்கள் அது வரும். நீங்க படிச்சு ஆதியாகமத்தில் படிச்சு அங்கிருந்து வரும். கடைசியா அந்த நகரத்தை கட்டினது யாருன்னு பாத்தீங்கன்னா நமக்கு தெரியும், சல்மோன். சரிங்களா? ஆமா, சல்மோன் யாருடைய புருஷங்க? ராகாபுடைய புருஷன். அவனுடைய வம்சத்துல யார் வரா? போவாஸ். இப்படி நம்ம அந்த தொடர்புகளை நம்ம தெரிஞ்சு வைக்கும் பொழுதுதான் நிச்சயமாக அது மாம்ச பிரகாரமான தொடர்பு. அதே போல நமக்கு ஒரு ஆவிக்கு விதமான தொடர்பு இருக்கு. அது ஏன் ஜெபர்சன் இருந்தது, அது ஏன் பிரண்டாம் கூடாரமாக இருந்தது அப்படின்னு நம்ம செய்யலாங்க, பிரசங்கிக்கலாம். ஏன்னா வசனம் சொல்லுகிறது, கிழக்கில உதித்து அதே நட்சத்திரம் எங்கே செய்யும்? மேற்கில. அதே சூரிய வெளிச்சம் எங்க வரும்? சாயங்காலத்துல வரும். ஆமென். கிழக்கத்தை முதலாவதாக கிழக்கத்திய நாடாகிய ஆசிய இஸ்ரேல் நாட்டில் இருந்திருக்குமானால் சாயங்காலத்துடைய வெளிச்சம் எங்க வரணுங்க? மேற்கத்திய நாடாகிய அமெரிக்கா வந்தது. என்னோட கூட இருக்கிறீங்களா? அது டைப்பாலஜி செய்யுங்க, நமக்கு எல்லா ஒரு காரியங்களும் ஒத்து போகும். என்னோட கூட இருக்கிறீங்களா? இதை நாம் உணர வேண்டும். என்ன பண்றது? இப்படியெல்லாம் இருக்கு. அப்படியே பைபிள் எழுதல பிறந்த பைபிள் எழுதப்படாதது நிறைவேறும். ஏன் தெரியுங்களா? அந்த காலத்துக்குரிய செய்தியாளர் நமக்கு செய்வாருங்க, வந்து சுட்டி காட்டுவார்.
என்னோட கூட இருக்கிறீங்களா? நிறைய பேர் என்ன சொல்றாங்கன்னா, பைபிளில் சொல்றதுக்கு இந்த மனுஷனுக்கு அதிகாரம் கிடைக்கும், அப்புறம் திருக்கசியத்துக்கு காட்சியில ஒரு கேள்வி வருது இல்லைங்களா? இந்த நாட்கள் திருக்கசி காட்சியில் வரும்பொழுது எழுதப்பட்ட வேதகம் இன்னைக்கு நிறைவேற நாளைக்கு நடக்கக்கூடியதை யார் இன்னைக்கு முன்னுரைக்கிறாரு? இந்த காலத்துக்கு ஒரு திருக்கசி செய்வாருங்க, வார்த்தையை கொண்டு நம்ம கொண்டு வருவார். அதை நம்ம விசுவாசிக்க வேண்டும். ஐயா அது எழுத 66 புஸ்தகத்தில் இல்லையே அப்படின்னு சொல்ல முடியாது. என்னோட கூட இருக்கிறீங்களா? இப்படித்தான் அதை காண தவறினார்கள் அன்றைக்கு இருந்த வேத பாரகரும் பரிசேயரும் சதுசேயரும். அந்த ஆவி நமக்கு வேண்டாம். அவை இவர்கள் போய் அந்த போய் குழந்தையை பார்த்துட்டு எங்கிட்ட சொல்லுங்கன்னாங்க. ஏரோது ராஜா எதுக்குங்க? அவன் போய் கனப்படுத்துறதுக்கல்ல, அந்த குழந்தை கொலை செய்வதற்கு. ஆனால் இவங்க வந்து குழந்தையை பார்க்குறாங்க, அந்த குழந்தை கூட கனத்தை செலுத்துறாங்க. செலுத்தி போகும்போது நம்ம படித்தோம் இல்லைங்களா? மத்த 22ஆம் அதிகாரத்தில் 13வது வசனம், 13 படிங்க, 12 படிங்க. ஏரோதிடத்திற்கு திரும்பி போக வேண்டாம் என்று சொப்பனத்தில் தேவனால் எச்சரிக்கப்படுறாங்க. பாருங்க, தேவன் நமக்கு தெரியும். தேவன் ஒரு மனிதனோட இடைப்படக்கூடிய வழி ஒன்று சொப்பனம், அடுத்தது தரிசனம், அடுத்தது பழைய ஏற்பாட்டில் ஊரி தும்மி. இன்றைக்கு அது இருக்குது இல்லைங்களா? சொப்பனம் இருக்கிறது, தரிசனம் இருக்குது, ஊரின் தும்மி இருக்கு, தேவனுடைய வார்த்தையாக இருக்கிறது. அல்லேலூயா. தேவன் இடைப்படக்கூடிய வழி. ஆமென். அவர்கள் ஏறுவதற்கு போக நினைச்சிருந்தாங்க. ஆனா யாரால் எச்சரிக்கப்படுறாங்க? தேவனால் எச்சரிக்கப்பட்டு ட்ராக் மாறுறாங்க. புரியுதுங்களா? ஏன்னா இவங்க போய் ஏறுதல் போய் சொல்லிட்டு அம்மா குழந்தை இங்கதான் இருக்குன்னு சொன்னா ஏறுதல் பண்ணியிருப்பான், கிளம்பி வந்து குழந்தைய கொண்டு போட்டுருப்பான். புரியுதுங்களா? தேவன் செய்யற தம்முடைய வார்த்தையை காத்துக் கொள்கிறார். நீங்க நினைக்கலாம் இது போற போக்கில் நடந்த சம்பவம் தான். இல்ல, உண்மைத்துக்கும் அழுவத்துக்கும் பகை உண்டாக்குவேன், அவள் உன் தலையை நசுக்குவார், நீ அவர் குதிகாலை நக்குவாய் என்ற வார்த்தை நிறைவேறும்படியாக அவருடைய தலையை அவர் நசுக்க வேண்டுமானால் அந்த வித்து காப்பாற்றப்பட வேண்டும். தேவன் செய்யற இங்க இதை ஆதியாமத்தை பார்த்துட்டு வரலாம், கத்த சித்தமான இன்னொரு நாள் அதை பார்க்கலாம். ஆகவே அந்த வித்தனை சித்தர்க்க பாதுகாத்து கொண்டார். அது சொப்பனத்துல சாஸ்திரம் எச்சரிக்கப்பட்டு வேறு வழியே போயிட்டாங்க. அதுங்க போன பிற்பாடு யோசேப்பையும் மரியாளுக்கும் தேவன் செஞ்சாங்க காட்சியில். அவர்கள் போன பின்பு கர்த்தர் சொப்பனத்தில் யோசேப்புக்கு காணப்பட்டு ஏரோது பிள்ளையை கொலை செய்ய தேடுவான், ஆகையால் எழுந்து என்ன செய்ய பிள்ளையை கூட்டிக் கொண்டு எகிப்துக்கு போயிரு. எகிப்துல இருந்தா கூட்டிட்டு வந்தாரு. ஆனா இப்ப தன்னுடைய சொந்த பிள்ளைக்கு போக சொல்றாரு. தேவனுடைய நடத்தல நமக்கு புரிஞ்சுக்க முடியாது. புரியுதா உங்களுக்கு? எங்கதான் வந்தாங்க? அடிமைத்தனத்துல இருந்து கூட்டிட்டு அடிமைத்தன வீடாக எகிப்துல இருந்து உன்னை அழைத்து வந்த கர்த்தர் நானேங்கிறாரு. இப்ப தன்னுடைய சொந்த பிள்ளை காக்கப்படுற எங்க போக சொல்றாருங்க? நமக்கு சில நேரங்கள்ல எதிரிட்ட தான் நம்மளை பாதுகாப்ப தேவன் வைத்திருக்கிறார். என்னோட கூட இருக்கிறீங்களா? புரியுதா? நமக்கு புரியாது. இதை நம்ம இதே டைம் எங்க நினைச்சீங்க? மோசேக்கு இருந்துச்சு. ஊர் பூரா குலசையா இருக்குதுறாங்க. ஆனா அந்த குழந்தைக்கு இருக்குதுங்க ராஜா வீட்டுக்குள்ள இருக்குது. இப்போ அவர் ஏறாவது குலசையருக்கு பார்க்கிறான். ஆனா அவன் கொலை செய்ய முடியாதபடிக்கு அந்த குழந்தைக்கு செய்யுதுங்க காக்கப்படும்படியாக தேவன் செய்தாங்க எகிப்துக்கு அனுப்பிச்சிட்டு. அது மாத்திரமல்ல, வார்த்தை செய்யணுங்க நிறைவேற வேண்டும். ஓசியாவை கொண்டு உரைக்கப்பட்ட அந்த வார்த்தை நிறைவேற வேண்டுமானால் இப்படிப்பட்ட சம்பவங்கள் நடந்து ஆகணும். அது நமக்கு தெரியும். நடந்து முடிந்த பிறகு கூட நிறைய பேருக்கு அது புரியறது இல்லை. நம்மளோட தனிப்பட்ட வாழ்க்கையில சபைக்கு எடுத்த காரியங்கள்ல சமுதாயத்தில் எடுத்த காரியங்கள சில நிகழ்வுகளை நடக்கின்ற பொழுது நமக்கு புரிந்து கொள்ள முடியாது. ஆனா வார்த்தை விசுவாசிங்க, நீங்க அதை அடையாளம் கண்டு கொள்வீங்க. அல்லேலூயா. அவங்க அங்க எகிப்துக்கு போனாங்க. எதுக்கே போனாங்க? ஜீவன் காக்க மாத்திரமல்ல, ஓசியாவை கொண்டு தேவன் உரைத்த வார்த்தை நிறைவேற வேண்டும். தேவன் அந்த காட்சியில் என்ன செய்யறாருங்க? கொண்டு சூழ்நிலையை மாற்றக்கூடிய தேவன் மாத்திரமல்ல, சூழ்நிலையை உருவாக்குற தேவனா இருக்கிறார். அவன் ஏறதுக்குள்ள அந்த கொலை செய்ய முடியாத எண்ணத்தை கொண்டு வந்து அவன் பிள்ளையை கொலை செய்ய முடியாது வருவான். எகிப்துக்கு போயிரு. ஏன்னா அந்த ஓசியை கொண்டு வரத்த வார்த்தை நிறைவேறணும். அடுத்தபடி அதே மாதிரி போனாங்க. அவன் குழந்தையை காணும். என்ன பண்ணா 2 வயதுக்கு உட்பட்ட குழந்தைகளை கொலை செஞ்ச காலங்களையும் நேரங்களையும் திட்டமாக விசாரிக்கிறான். அப்படியா நீங்க எப்ப புறப்பட்டீங்க? நாங்க அந்த நட்சத்திரத்தை எப்ப பார்த்தீங்க? நாங்க பார்க்கும்போது ஒரு 1.5 வருஷம் இருக்கும். புரியுதா உங்களுக்கு? அப்பா 1 வயசுக்கு அந்த 2 வயதுக்கு உட்பட்ட குழந்தைய பண்ணிடு கொண்டு பாலகனை கொலை செய்ய, பிறந்த குழந்தை கொலை செய்ய பார்க்கல, 2 வயதுக்கு உட்பட்ட குழந்தைய கொலை செய்ய. அதனால நம்ம உறுதியாக சொல்ல முடியுது, அவர்கள் இயேசுவை சந்திக்கின்ற வரும்பொழுது ஏறக்குரிய 2 வருடம் என்று சொல்லி. என்னோட கூட இருக்கிறீங்களா? அவே 3வதாக இங்க நிறைவேறுகிறது. அடுத்தது இந்த வார்த்தை எங்க நிறைவேறும்? எகிப்து குமார வரவழைத்து இந்த வார்த்தை எங்க நிறைவேறுதுங்க? அது ஆவிக்கிற விதமாக நாம் ஸ்தாபனம் என்கிற எகிப்துல இருந்தோம். ஸ்தாபனம் எதுக்கு அடையாளமா இருக்குங்க? எகிப்துக்கு அடையாளமா இருக்கு. நம்ம ஸ்தாபன உலகம் என்கிற எகிப்து. அடுத்து அதுல இருந்து வெளியே வந்து ரட்சிப்பதற்கு வந்தாலும் ஸ்தாபன கோட்பாடு என்ற அடிமைத்தனத்தில் நம்ம இருந்தோம் இல்லைங்களா? இன்னைக்கு நிறைய பேர் அதில் தான் இருக்கிறாங்க. எங்க பாஸ்டர் சொல்றதா வார்த்தை சொல்றது எங்களுக்கு முக்கியம் இல்லை, எங்க பாஸ்டர் சொல்றதாம்பாங்க. அது ஒரு விதமான எகிப்து. புரியுதா உங்களுக்கு?
அதிலிருந்து தேவன் செய்யறீங்க நம்மளை அழைத்தார். ஹல்லேலூயா. எத்தனை விசுவாசிக்கிறீங்க? ஸ்தாபன கோட்பாடுகள் செய்யற நம்மளையே மேற்கொள்ள முடியல. காரணம், நாம் தேவனால் நடத்தப்பட்டவர்களாக இருந்தோம். ஆமென். அடுத்தபடி இந்த எங்க போய் நிறைவேறு இந்த வார்த்தை கடைசிக்கு போய் நிறைவேறுங்க. வெளிப்படுத்தல 7ஆம் அதிகாரத்தில் செய்யுங்க, நிறைவேறும். என்னோட கூட இருக்கிறீங்களா? வெளிப்படுத்தல் 7ஆம் அதிகாரம் 10வது வசனம் ஆதிங்க. வெளிப்படுத்தல் 7:10. இல்லை மன்னிக்கிறேங்க 7 மேலே பசங்க இவைகளுக்கு பின்பு 8வது வசனம் அதில் கிழிஞ்சு கிடக்கிறனால கரெக்டாக இருக்கும். 1 வாசிக்க 1 7:1. இவைகளுக்கு பின்பு பூமியின் மேலாவது சமுத்திரத்தின் மேலாவது மரத்தின் மேலாவது காற்று அடியாதபடிக்கு பூமியின் 4 காற்றுகளையும் பிடித்திருக்க கண்டேன். ஜீவனுடைய தேவனுடைய முத்திரைக்கோளுடைய வேறொரு தூதன் சூரியன் உதிக்கும் திசையிலிருந்து ஏறிவர் கண்டேன். அவன் பூமியும் சமுத்திரத்தையும் சேதப்படுத்துவதற்கு அதிகாரம் பெற்ற அந்த 4 தூதரை நோக்கி, நாம் நமது தேவனுடைய ஊழியக்காரின் நெற்றிகளில் முத்திரை போட்டு தீருமளவும் பூமியையும் சமுத்திரத்தையும் மரங்களையும் சேதப்படுத்தாதீர்கள் என்று மகா சத்தமிட்டு கூப்பிட்டான். முத்திரை போடப்பட்டவர்களுடைய தொகையை சொல்ல கேட்டேன். இஸ்ரவேல் புத்திரருடைய சகல கோத்திரங்களிலும் முத்திரை போடப்பட்டவர்கள் 144,000 பேர். இந்த ஓசியால சொல்லப்பட்ட அந்த எகிப்தின் குமாரன் வரவழைத்த வார்த்தை எங்க போய் நிறைவேறும்? கடைசியா 140,000 பேர் தேவன் முத்திரை போட்டு அழைக்கின்ற அந்த நாள் காலம் வரைக்குமாக அது கடந்து வந்து கொண்டிருக்கும். என்னோட கூட இருக்கிறீங்களா? ஆகவே சில வசனங்கள்ல நம்ம புள்ளி முற்றுப்புள்ளி வைக்கக்கூடாது. தேவனை கருமணிக்காருங்க கமா போட்டு வச்சிருக்காரு. என்னோட கூட இருக்கிறீங்களா? அது ஒரு தீர்க்கதரிசன வார்த்தை நம்ம விளக்கிறதுக்கு எங்கிருந்து போக வேண்டியதா இருக்குங்க? ஆதியாகமம் தொடங்கி வெளிப்படுத்துற விசேஷம் வரைக்கும். ஏன் வெளிப்படுத்துற விசேஷம் தாண்டி நம்ம காலத்துக்கு பிறகு மனவாடி எடுக்கப்பட்ட பிறகு என்ன செய்ய போறாங்க? அந்த 140,000 பேர் அழைக்கப்பட போறாங்க. அது வரைக்கும் என்ன செய்யுது? அந்த வசனம் வந்து கொண்டு இருக்கிறது. என்னோட கூட இருக்கிறீங்களா? கர்த்தர் ஆசீர்வதிப்பாராங்க. அதுவே நம்ம இங்க பாக்குறோம். இப்போ நம்ம எங்க இருக்கலாங்க? தீர்க்கதரிசன வார்த்தையுடைய நிறைவேறுதல் குறித்து நான் உங்களுக்கு சொன்னேன். அப்படின்னா தானியேலை கொண்டு தேவன் பேசியிருப்பாரானால் அது என்ன செய்யணுங்க? நிறைவேறியாக வேண்டும். அது நம்முடைய சகோதரர் பிரணாமை கொண்டு தேவன் ஒரு வார்த்தை உரைத்திருப்பாரானால் அது என்ன செய்யணுங்க? நிறைவேறியாக வேண்டும். என்னோட கூட இருக்கிறீங்களா? நமக்கு தெரியும் தீர்க்கதரிசன பிரசங்கத்தில் இருக்கிற பொழுது கடைசி காலத்தில் ஆவியானவர் பெற்றவர்கள் சொல்றாரு, திடீர்னு என்ன செய்யறாங்க? பிரசங்கிச்சிட்டு இருக்காரு. திடீர்னு என்ன செய்யறாங்க? ஓ, விழுந்து போன தூதன் பெயரை கொண்ட பட்டணமே, நீ என்ன செய்வ? வானபுரத்தை உயர்த்தப்பட்டால் என்ன செய்வ? தாழ்த்தப்படுவேன். எதை குறித்து பேசினாருங்க? கலிபோர்னியா தேசத்தை மகாணத்தை குறித்து பேசினார். இன்னைக்கு நம்ம அதோடைய அழிவா கொஞ்சம் கொஞ்சமா பார்க்கிறோம். ஆனா ஒரு நாள் என்ன செய்வோங்க? நம்ம பார்க்க மாட்டோம். விசுவாசிக்கிறீங்களா? பார்க்கறதுக்கு நம்ம இருக்க மாட்டோம். ஆனா அது இருக்கு போயிடும், தண்ணியில மூழ்கி போயிடும். அது கொஞ்சம் கொஞ்சமா பார்க்கிறோம். நிறைய பேர் அது முடிஞ்சிருச்சுன்னு செய்யக்கூடிய முடியாது. ஏன்னா அது சொல்லப்பட்ட வார்த்தை முற்றிலுமாக என்ன செய்யுங்க? நிறைவேற வேண்டும். ஒரு கண்ணை கர்ப்பதியாவல் வார்த்தை எடுத்திருக்குமானால் அந்த கண்ணி கர்ப்பதி ஆகித்தான் ஆக வேண்டும். அதை ஒருபோதும் என்ன செய்ய முடியாதுங்க? மாற்ற முடியாது. அதை மாற்ற தடுப்பதற்கு யாருக்குமே அதிகாரம் கிடையாது. என்னோட கூட இருக்கிறீங்களா? வார்த்தை உரைக்கப்படுமானால் அது நிறைவேறிய ஆக வேண்டும். ஆமென். அதாவது தீர்க்கதரிசன வசனங்களை வாசிக்கின்ற பொழுது கவனமா வாசிங்க. வாசிச்சு அதை அந்த நாட்களில் எப்படி நிறைவேறிச்சு, அங்கெங்கே நிறைவேறி கொண்டு வருகிறது, நம்முடைய நாட்கள் எப்படியாக இருக்கிறது என்பதை குறித்து அறிந்து கொள்ள வேண்டும். என்னோட கூட இருக்கிறீங்களா? அல்லேலூயா. நான் இப்பொழுது தானியேல் புஸ்தகம் 7ஆம் அதிகாரத்துக்கு வருவோம். தானியேல் 7ஆம் அதிகாரம். பாபிலோன் ராஜாவாகிய பெல்ஷத்சாரின் முதலாம் வருஷத்திலே தானியேல் ஒரு சொப்பனத்தை தன் படுக்கையின் மேல் தன் தலையில் தோன்றின தரிசனங்களையும் கண்டான். பின்பு அவன் அந்த சொப்பனங்களை எழுதி காரியங்களின் தொகையை விவரித்தான். தானியேல் சொன்னது எனக்கு உண்டான தரிசனத்திலே நான் கண்டது என்னவென்றால், இதோ வானத்து 4 காற்றுகளும் பெரிய சமுத்திரத்தை அடித்தது. அப்பொழுது வெவ்வேறு ரூபமுள்ள 4 பெரிய மிருகங்கள் சமுத்திரத்திலிருந்து எழும்பின. இப்ப நம்ம முதல் வசனத்தை வாசிச்சோம். பாபிலோன் ராஜாவாகிய பெல்ஷத்சாரின் முதலாம் வருஷத்துல. யார் இந்த பெல்ஷத்சாரு? அப்படியா நான் ஏற்கனவே நடந்து போனதில்ல. இந்த 7ஆம் அதிகாரம் பார்த்தீங்கன்னா ஏற்கனவே நடந்த காரியத்தை குறித்து பேசுது. புரியுதா உங்களுக்கு? வசனம் சொல்லுதுங்க,
ராஜாவாகிய பாபிலோன் ராஜாவாகிய பெல்ஷத்தாரின் 1ஆம் வருஷத்திலே தானியேல் ஒரு சொப்பனத்தையும் தன் படுக்கையின் மேல் தலையில் தோன்ற தரிசனங்களையும் கண்டான். எப்ப நடக்குதாம் அது? யாரு நடக்குதுங்க? மேல ஒரு ஹைலைட் பண்ணியிருக்கிறாங்க. என்ன பண்ணியிருக்கிறீங்க? பாபிலோன் ராஜாவாகிய பெல்ஷத்சார் அவன் ஆளுகை செய்த 1ஆம் வருஷம். காரணம் எல்லாம் என்ன செய்யறீங்க? இதெல்லாம் எழுதப்படலை. ஏதோ போற போக்கில் நம்ம படிச்சுட்டு போறதுக்கு நம்ம படிக்க கூடாது. அப்படியே இந்த பெல்ஷத்சார் யாரு? பெல்ஷத்சார் யாருங்க? நீங்க ஒரு காரியத்தை கற்றுக்கொள்ளுங்க. நிறைய பேர் சொல்லுவாங்க வசனத்தை நம்ம மாத்தி மாத்தி படிக்கலாம் பிரதர், அப்படியே நேரா படிச்சுட்டு வரோம் பிரதர். இது முன்னாடி அப்படியே லைனா நடந்துட்டு இருக்கிறது, அப்படியே லைனா எழுதி வச்ச மாதிரி படிச்சுட்டு போவாங்க. அப்படியே இல்ல. வார்த்தை எப்படி இருக்குதுங்க? மின்னும் பின்னுமாக இருக்கும். அப் அண்ட் டவுனா தான் என்ன செஞ்சிருக்காருங்க? வார்த்தை எழுதி வைத்திருக்கிறார். இப்போ நம்ம 6ஆம் அதிகாரத்தில் நம்ம படித்தோம். எந்த ராஜ்யத்தை குறித்து படித்தோம்? 6ஆம் அதிகாரத்தில் மேதியருடைய ராஜ்யத்தை குறித்து படித்தோம். ஆனா இங்க 7ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம் சொல்லுது, பாபிலோன் ராஜாவாகிய பெல்ஷத்தாரின் 1ஆம் வருஷம் அவன் ஆளுகை செய்த 1ஆம் வருஷம். அவன் இப்ப அப்படியானா மேதியர் ராஜ்யத்துக்கு முன்பாக ஆண்டது யாருங்க? பாபிலோன் ராஜாக்கள். அதுல கடைசி ராஜா யாரு? பெல்ஷத்தார். அவனுடைய நாட்கள் என்ன செய்யப்படுதுங்க? கையிருப்பு தோன்றி மேலே தக்கல் உப்பாசன் என்று எழுதியது. அப்படியானால் அவன் அதன் முடிவு அன்றைய தினம் கொலை செய்யப்பட்டான். சோட்டில் எழுதப்பட்ட தினமே அன்றைக்கு அவன் செய்யப்பட்டான், கொலை செய்யப்பட்டான். நம்ம படிச்சிருக்கிறோம் 5ஆம் அதிகாரம் கடைசி வசனம், 5ஆம் அதிகாரம் கடைசி வசனம் 30-31 எழுதப்பட்ட எழுத்து 30-31 5:30-31. அன்று ராத்திரியிலே கல்தேயன் ராஜாவாகிய பெல்ஷத்சார் கொலை செய்யப்பட்டார். எந்த ராத்திரியில? அந்த எந்த ராத்திரி? கையிருப்பு தோன்றி மினேமினத்துக்களை தராசில் நிறுத்தப்பட்ட குறையை காணப்பட்டாய் என்ற தேவ எச்சரிப்பு வந்த அந்த ராத்திரியிலே கொலை செய்யப்பட்டான். அப்படியானா இங்க யாரு? 5ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம் வாசிங்க. பெல்ஷத்சார் என்னும் ராஜா தன் பிரபுக்கள் 1000 பேருக்கு ஒரு விருந்தை செய்து அந்த 1000 பேருக்கு முன்பாக திராட்சரசம் குடித்தான். அப்ப இந்த பெல்ஷத்சார் யாருங்க? 7ஆம் அதிகாரத்தில் 7:1 சொல்லப்பட்ட அதே பெல்ஷத்சார் தான் 5ஆம் அதிகாரத்தில் இருக்கிறான். இவனை குறிச்சா 7ஆம் அதிகாரத்துல தீர்க்கதரிசி செய்யறாருங்க, தானியேல் எழுதுறாரு. அந்த பெல்ஷத்சார் ஆண்ட 1ஆம் வருஷத்துல என்ன பண்ண? ஒரு சொப்பனத்தை பார்த்தேன், என் தலையிலுக்கான தரிசனத்தை என்ன பண்ணிக்கிறேன்? எழுதி வைத்திருக்கிறேன். அன்னைக்கு அதை நமக்கு 5ஆம் அதிகாரத்தில் சொல்லப்படல. எத்தனாம் அதிகாரம் சொல்லப்படுதுங்க? எதுக்கு இதை சொல்றேன்னா, நிறைய பேர் சொல்லுவாங்க இல்ல பிரதர் ஆர்டரா தான் பார்க்கணும் பிரதர். அப்படி பார்க்க முடியுதா? இப்போ நான் சொல்றது உங்களுக்கு புரியுதா புரியலீங்களா? 5ஆம் அதிகாரத்தில் என்ன செய்யப்படுதுங்க? பெல்ஷத்தாரோட முடிவு வந்துருச்சு. 6ஆம் அதிகாரத்தில் மேதியராகிய தரியுடைய காரியங்களை குறித்து நம்ம வாசிக்கிறோம். அங்கதான் தானியேல் சிங்கக்கேபில் போடப்பட்ட காரியத்தை படிக்கிறோம் இல்லைங்களா? ஆனா 7ஆம் அதிகாரத்துக்கு வரும்போது திரும்ப எங்க போயிருச்சுங்க? பாபிலோன் ராஜாட்ட போயிட்டாரு. நேபுகாத்நேச்சாருடைய மருமகன் பெல்ஷத்தாருடைய அந்த ராஜ்யபார காலத்துல அவன் ஆண்ட 1ஆம் வருஷத்திலேயே. அப்படின்னு ஒரு காரியத்தை நம்ம தெரிஞ்சுக்கணும். அவன் முடிவு காலத்துல வரக்கூடிய காரியத்தை முதல்ல யார் பார்த்திருக்கிறா? புரியுதா உங்களுக்கு? யார் பார்த்திருக்கிறா? தானியேல் பார்த்திருக்கு. ஆனா சொல்லல, அப்ப எழுதி வைக்கல. புரியுதா உங்களுக்கு? இந்த காரியங்கள்லாம் எப்படி எங்க புக்கை எழுதும் பொழுது எழுதிட்டு வர என்னோட கூட இருக்கிறீங்களா? 1ஆம் வருஷத்துல அந்த 4 ராஜ்யங்களை குறித்து முதல் தரிசனம் கட்டது யாருங்க? சொப்பனம் கட்டது நேபுகாத்நேச்சார் இல்லைங்களா? அவன் 2 கனவு பார்த்தான். தன்னை குறிச்சும் பார்த்தான், வரக்கூடிய ராஜ்யங்கள் 4 ராஜ்யங்களை குறிச்சும் பார்த்தான். அதேபடி நடந்துச்சுங்களா? அதுக்கு அர்த்தம் சொல்ல தெரியல. ஆனா தீர்க்கதரிசனம் நான் காட்சியில் இருந்தபடினாலே அதுக்கு அர்த்தத்தை உரைத்தார், தைரியமாக உரைத்தார் சொல்லி கடந்த நாட்களை தியானித்தோம். இப்போ அவனுடைய ராஜ்யத்தில் ஆண்ட பெல்ஷத்தார் என்ற ராஜாவுடைய நாட்களில் அவன் ஆண்ட 1ஆம் வருஷத்திலேயே தானியேலுக்கு ஒரு சொப்பனம் வந்திருக்கு. அந்த சொப்பனத்துல அவன் என்ன பார்க்கிறாருன்னா, தானியேல் சொல்றது, ராத்திரியில் எனக்கு உண்டான தரிசனத்திலே நான் கண்டது என்னவென்றால், இதோ வானத்தின் 4 காற்றுகளும் பெரிய சமுத்திரத்தின் மேல் அடித்தது. அப்பொழுது வெவ்வேறு ரூபமுள்ள 4 பெரிய மிருகங்கள் சமுத்திரத்தை எழுப்பின. 4 மிருகத்தை பார்க்கிறார். தானியேல் பார்த்தாருங்க, ஒரு பெரிய சொரூபத்தை பார்த்தார். இந்த 2 ஒரே கருத்தை அடையாளப்படுத்தும். சாட்டு உள்ள இருக்குது. அடுத்த வாரம் முடிஞ்சா நம்ம செய்யுங்க, எடுத்து வெளியே மாட்டிடும். அந்த 4 மிருகங்கள் என்ன, அந்த ராஜ்ய அதை எப்படி இருக்குது? 2 இந்த 7ஆம் அதிகாரமும் நம்ம தானியேலுடைய 2ஆம் அதிகாரம். சரிங்களா? நீங்க வீட்டில் போய் செய்றீங்க, நீங்க தியானத்துக்கு நான் கொடுக்குறேன். தானியேல் புஸ்தகம் 2ஆம் அதிகாரம் இருக்கு இல்லைங்களா? 2ஆம் அதிகாரத்தில் 1லிருந்து நீங்க 2ஆம் அதிகாரம் முழுதுமே படிங்க. அதுவும் தானியேல் புஸ்தகம் 7ஆம் அதிகாரமும் ஒரே காரியம் தான். அந்த காரியங்கள் தான் அவர் சொரூபமா பார்க்கிறாரு. இங்க தானியேலுக்கு எப்படி காட்டப்படுதுன்னா, மிருகங்களா 4 மிருகங்களா காட்டப்படுது. என்னென்ன மிருகம் அது முதல்ல பார்த்துருவோம். வாசிப்போம்.
4வது வசனம் படிக்குமா? முந்தினது சிங்கத்தை போல் இருந்தது, அதுக்கு கழுகின் செட்டைகள் இருந்தது. நான் பார்த்து கொண்டிருக்கையில் அதன் இறகுகள் பிடுங்கப்பட்டு அது தரையிலிருந்து எடுக்கப்பட்டு மனுஷனை போல இரண்டு காலின் மேல் நிமிர்ந்து நின்றது, நிற்கும்படிக்கு செய்யப்பட்டது. மனுஷ இருதயம் அதற்கு கொடுக்கப்பட்டது. அப்ப முதல் மிருகம் எப்படி வச்சுக்கலாமா? சிங்கத்தை போல் இருக்குது. அதுக்கு என்ன இருக்கலாமா? 2 சிறகுகள் இருக்கிறது இல்லைங்களா? முதல் முந்தினது சிங்கத்தை போல் இருந்தது, அது சிங்கம் அல்ல, சிங்கத்தை போல் இருந்தது. அடுத்தது அதற்கு கழுகினுடைய செட்டைகள் உண்டாயிருந்தது. நான் பார்த்து கொண்டிருக்க அந்த இறகுகள் பிடுங்கப்பட்டது, அது தரையிலிருந்து எடுக்கப்பட்டு மனுஷனை போல 2 காலில் நிமிர்ந்திருக்கும்படி செய்யப்பட்டது. மனுஷ இருதயம் அதுக்கு கொடுக்கப்பட்டது. முதலாம் மிருகம். இந்த முதலாம் மிருகம் அப்ப எதை அடையாளப்படுத்துதுங்க? எதை அடையாளப்படுத்துது? முதலாம் மிருகம் நம்ம நினைச்சுக்க வேண்டாங்க, அது வேற மிருகம் அப்படின்னு நினைச்சுக்காதீங்க. அந்த முதலாம் மிருகம் என்பது சிங்கம் என்பது நேபுகாத் நேச்சருடைய ராஜ்யத்தை, பாபிலோன் ராஜ்யத்தை குறிக்கக்கூடிய வசனம். ஏன்னா நமக்கு தெரியும், நாம ஏன் நேபுகாத் நேச்சர் பார்க்கும்போது ஒரு சொரூபத்தை பார்க்கிறார் இல்லைங்களா? அது தலையை எதில் இருந்துச்சுங்க? பொண்ணு. உலோகங்களை விலை உயர்ந்தது எதுங்க? பொண்ணு. விலங்குகள்ல மிக வலிமையான விலங்கு எது? சிங்கம். புரியுதா உங்களுக்கு? அங்க நேபுகாத்நேச்சர் பார்க்கும் பொழுது அவன் சிலையா பார்க்கிறான், அந்த தலையை பொண்ணா பார்க்கிறான். இங்க தானியேலுக்கு காட்டப்படும் பொழுது அது மிருகத்துக்கு ஒப்பனையா கொடுக்கப்படுது. எதுக்கு ஒப்பனையா கொடுக்கப்படுதுங்க? மிருகத்துக்கு. அவனுடைய தாட்ல விலையுந்த மிருக பொண்ணா பார்க்கிற தன்னுடைய ராஜ்யத்தை, ஆனா தேவன் அதை எப்படி பார்க்கிறாருங்க? மிருகமா பார்க்கிறாரு. நான் ஏற்கனவே சொல்லியிருக்கிறேன், 5 ராஜ்யங்கள் இருக்கு. நான் இந்த 5 ராஜ்யத்தை குறித்து பேசல. நமக்கு தெரியும் 5 ராஜ்யங்கள்: தாதுக்கள் ராஜ்யம், தாவர ராஜ்யம், மிருக ராஜ்யம், மனித ராஜ்யம், தேவராஜ்யம். ஏன்னா பூமியில என்ன இருக்குங்க? தாதுக்கள் இருக்குது. இந்த தாதுக்களை உண்டுதான் எது வளருது? தாவரங்கள் வளர்கிறது. தாவரங்களை உண்டுதான் இது மிருகங்களை செய்துங்க வளர்கிறது. மிருகங்களை தின்றுதான் என்ன பண்றான்? மனுஷன் இருக்கிறான். மனுஷனுடைய ஆட்சிக்கு முடிவுடைய எது வருதுங்க? தேவனுடைய ராஜ்யம் வருகிறது. என்னோட கூட இருக்கிறீங்களா? ஆகவே நமக்கு கடந்த நாட்களில் கூட நம்ம ஒரு காரியத்தை பார்க்கலாம், ஒரு காரியத்தை படிச்சுட்டு நம்ம போகலாம். அப்போஸ்தலர் நடபடிகள் 1ஆம் அதிகாரம். அப்போஸ்தலர் நடபடிகள் 1ஆம் அதிகாரம் 6ஆம் வசனம். அப்போஸ்தலர் நடபடிகள். அப்பொழுது கூடி வந்திருந்தவர்கள் அவரை நோக்கி, ஆண்டவரே, இக்காலத்தில் ராஜ்யத்தை திரும்ப கொடுப்பீர்கள் என்று கேட்டார்கள். யாரு எதை கேட்கிறாங்க? இப்ப இங்க இருந்து யாருங்க? இங்க இருந்து யாருங்க? நம்ம தெரிஞ்சுக்கோன்னா மேல வசனத்துக்கு போவோமே. அதாவது எங்க போலான்னு கேட்டீங்கன்னா 2வது வசனம், 3வது வசனத்தை பாருங்களேன். அவர் பாடுபட்ட பின்பு 40 நாள் இல்ல 4 படிங்க. 4 கொஞ்சம் ஈஸியா. அன்றையும் அவர்களுக்கு கூடி வந்திருக்கும் போது அவர்கள் நோக்கி, யோவான் ஜலத்தினால் ஞானஸ்நானம் கொடுத்தான், நீங்கள் சில நாளுக்குள்ள பரிசுத்தாவினாலே ஞானஸ்நானம் பெறுவீர்கள். ஆகையால் நீங்கள் எருசலேமை விட்டு போகாமலும் என்னில் கேள்விப்பட்டது பிதாவின் வாக்குத்தத்தம் நிறைவேற காத்திருங்கள் என்று யார் கட்டளையிடுறாரு? அவருடைய சீசர்களுக்கு, அவரை தெரிந்து கொள்ளப்பட்ட சீசர்களுக்கு, அவர் கூட இருந்த மற்றவர்களுக்கும் இல்லைங்களா? பேசிட்டு இப்ப இவங்க என்ன கேட்கிறாங்கன்னா, அப்பொழுது கூடி வந்திருந்தவர் யாருங்க? அவர் 3 வருஷம் பின்பற்றின அந்த ஜனங்க, அப்போஸ்தலர்களும் இன்னும் 120 பேர், ஏற்கனவே 120 பேர் கேட்கிறாங்க, ஆண்டவரே, ராஜ்யத்தை இக்காலத்தை திரும்ப கொடுப்பீர். எந்த ராஜ்யம்? எந்த ராஜ்யத்தை கேட்கறாங்க அவங்க? அவங்களுடைய எதிர்பார்ப்பு எந்த ராஜ்யம்? தாவீதுக்கு கொடுக்கப்பட்ட ராஜ்யம் இல்லைங்களா? தாவீது ராஜ்யம் பூமியில செய்யப்படணும், ஸ்தாபிக்கப்படணும். ஏன்னா ஆண்டவரே, அந்த நாட்களில் தேவ படிச்சுட்டு கொண்டிருக்கிற தானியேல் புத்தகத்தில் வாசிக்கிற பாபிலோன் ராஜா, அவன் நாட்கள் எடுக்கப்பட்ட அந்த ராஜ்யம் எந்த ராஜ்யங்க? தாவீதுக்கு சாலமோனுக்கு உட்பட ராஜ்யங்களை பிரிக்கப்பட்டு வடக்கு ராஜ்யம் தெற்கு ராஜ்யம் பிரிக்கப்பட்டது. அதுக்கு பிறகு ஏறக்குறைய ஒரு கொஞ்சம் வருடங்கள் என்ன செய்யப்பட்டதுங்க? பாபிலோன் ராஜா நேபுகாத் ராஜா தடை பண்ணிட்டான், முற்றுகை போட்டு அதை எடுத்துட்டு போயிட்டான், அந்த அரசாட்சியை பிடுங்கிட்டான். அதுல இருந்து இன்ன வரைக்கும் அவர்களுக்கு என்ன கிடையாது? ராஜ்யம் கிடையாது. இயேசு கிறிஸ்து வரும்போது அன்னைக்கு இஸ்ரேல் தேசத்தை ஆண்டு கொண்டு ராஜ்யம் எந்த ராஜ்யம்? ரோம ராஜ்யம். அப்படியானால் இங்க இருந்தவங்க இஸ்ரேல் தேசத்துடைய எதிர்பார்ப்பு எந்த ராஜ்யத்தை குறித்து? கிறிஸ்துவின் ராஜ்யத்தை குறித்து அல்ல, தாவீதின் ராஜ்யத்தை குறித்து, தேவனுடைய ராஜ்யத்தை குறித்து அல்ல. நமக்கு புரிந்து கொள்ள வேணும், தேவனுடைய ராஜ்யம் என்பது வேறு. எதுங்க? தேவனுடைய ராஜ்யம். இயேசு கிறிஸ்து வரும்பொழுது பரலோக ராஜ்யத்தை குறித்தும் தேவனுடைய ராஜ்யத்தை குறித்து பிரசங்கிச்சாரு. தாவீது ராஜ்யத்தை குறித்து பிரசங்கிச்சாரா?
புரியுதா உங்களுக்கு? அவருக்கு என்ன எதை குறித்து பிரசங்கிச்சாருங்க? ஆனா இவருடைய எதிர்பார்ப்பு எதுவா இருக்குது? தாவீதின் ராஜ்யத்தை குறித்து இருக்குது. ஆனா அவர் எதை குறித்து பேசுறாரு? யோவான் ஸ்நானகர் எதை குறித்து பிரசங்கித்தாரு? மனம் திரும்புங்கள், பரலோக ராஜ்யம் தாவீது ராஜ்யம் ஒண்ணா? புரியுதா உங்களுக்கு? அப்போ அந்த முதலாம் வருகையில பிரசங்கித்த மனிதன் தாவீது ராஜ்யத்தை குறித்து பேசுற. இப்ப 3 வருஷம் பின்பற்றின ஜனங்க அந்த உபதேசத்தை கேட்டும் கூட, பரலோக ராஜ்யத்தை குறித்த பிரசங்கத்தை கேட்டும் கூட இவருடைய எதிர்பார்ப்பு எதுவா இருக்குது? பூமியில ஸ்தாபிக்கப்படக்கூடிய தாவீதின் ராஜ்யத்தை குறித்து தான் இருக்குது. அதனால கேட்கிறாங்க, எடுத்துக்கொள்ளப்படுற கேட்கிற ஆண்டவரே, ராஜ்யத்தை இக்காலத்துல திரும்ப கொடுப்பீர். அப்ப இவங்க எந்த ராஜ்யத்தை குறித்து கேட்கிறாங்க? பரலோக ராஜ்யத்தை குறித்து இல்ல. ஏன்னா ஆண்டவர் சொன்னாரு, பரலோக ராஜ்யம் என்பது புசிப்பும் இல்ல குடிப்பும் இல்ல. பவுல் எழுதுறாரு, பரலோக ராஜ்யம் அங்கொன்றும் இங்கொன்றும் இராதபடிக்கு பிரத்யட்சமாய் உங்களுக்குள்ள இருக்கிறது. அல்லேலூயா. தேவனுடைய ராஜ்யம் கிறிஸ்துவின் ராஜ்யம் ரெண்டும் ஒண்ணுதான். பரலோகம் மூணுமே ஆவிக்குரியது. புரியுதா உங்களுக்கு? அதனாலதான் அவர்கள் பூமிக்குரிய ராஜ்யத்தை எதிர்பார்த்து கொண்ட நேரத்துல ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து வந்து எந்த ராஜ்யத்தை குறித்து பேசிட்டு இருக்காரு? புரியுதா உங்களுக்கு? இவங்க எதிர்பார்ப்பு ஒண்ணா இருக்குது, அவர் பிரசங்கத்தை குறிச்சு இருந்துச்சுங்க. அதாவது சம்பவம் நடக்குது. எந்த சம்பவங்க? அவர் தாவீதின் குமாரனாக ஒரு கழுது மேல ஏறிட்டு போறாரு. அப்ப அவங்க பாருங்க என்ன பண்றாங்க? தாவீதின் குமாரனுக்கு ஓசன்னா. அந்த வார்த்தை சகரில் சொல்லப்பட்ட அந்த வார்த்தையுடைய நிறைவேறல் நடந்து கொண்டு இருக்கிறது. புரியுதுங்களா? ஆனா அவர் அன்றைக்கு என்ன செய்யலைங்க? தாவீதின் ராஜாவாக வர முடியாது. ஏன் தெரியுங்களா? அவர் ஒருவேளை தாவீதின் ராஜாவா அன்னைக்கு உட்கார்ந்துருந்தாருன்னா இன்னைக்கு இந்த இடத்துல நீங்க உட்கார்ந்துருக்க மாட்டோம். புரியுதா உங்களுக்கு? அவரோடு கூட உட்காரும்படியாக நம்ம இருந்திருக்க மாட்டோம். அவர் கண்களை குருடாக்கிட்டார். அவர் வரும்பொழுது அங்க ஒரு ஆவிக்குரிய ராஜ்யத்தை ஸ்தாபிக்கும்படியாக இருந்தாரு வந்தார். அதனால சொன்னாரு, நான் பரத்திலிருந்து வந்திருக்கிறேன். இவருடைய இவர்கள் இஸ்ரவேல் ஜனத்துடைய எதிர்பார்ப்புக்கும் இவருடைய பிரசங்கத்துக்கு எப்படி இருந்துச்சுங்க? வித்தியாசம் இருந்தது. என்ன கூட இருக்கிறீங்களா? அது இங்க சீசர்கள் கேட்கிறாங்க, இந்த சீசர்கள் குடிவர்கள் கேட்கிறாங்க, ஆண்டவரே இக்காலத்துல ராஜ்யத்தை திரும்ப கொடுப்பீர். எந்த ராஜ்யத்தை குறிச்சு? இப்ப நம்ம எந்த ராஜ்யத்தை எதிர்பார்த்துட்டு இருக்கிறோம்? பரலோக ராஜ்யத்தை, தேவனுடைய ராஜ்யத்தை எதிர்பார்த்துட்டு இருக்கிறோம் இல்லைங்களா? அல்லேலூயா. அவரோடு கூட ஆளுகை செய்ய முடியாதா? நம்ம என்ன செய்யுங்க? 1000 வருட அரசாட்சி என்பது நமக்கு எடுத்து தேனிலவாக இருக்கிறது. மணவாள மணவாட்டி இளைப்பாறக்கூடிய ஒரு ஸ்தலமா இருக்க போகிறது. கூட இருக்கிறீங்களா? தேவனுடைய ராஜ்யம் எங்க இருக்குதுங்க? பிரத்யட்சம் நமக்குள்ள இருக்குது. இங்க என்ன இல்ல, புசிப்பும் இல்ல குடிப்பும் இல்ல. இங்க என்ன இருக்கு? தேவனுடைய ராஜ்யத்தில் இருக்குங்க. தேவன் நமக்குள் வாசம் பண்ணுவதுதான் தேவராஜ்யம். கூட இருக்கிறீங்களா? ஆனா இந்த சீசருடைய எதிர்பார்ப்பு, அவரை 3 வருஷம் பிரசங்கிச்சு அவர் அடிக்கப்பட்டு வாதிக்கப்பட்டு சிலுவையில் அறையப்பட்டு மரித்து உயிர்த்தெழுந்து போய் கூட இவருடைய யோசனையில எங்க இருக்குது? விழுந்து போன தாவீதின் ராஜ்யம் திரும்ப இந்த நாட்டில் வருமா? ஏன்னா தேவனுடைய வாக்குத்தத்தம். விழுந்து போன தாவீதின் கூடாரத்தை செய்வேன், திரும்ப எடுப்பித்து கட்டுவேன். அது அவர்கள் எதிர்பார்ப்பு தவறு இல்லை. ஆனா அவர்கள் எதிர்பார்த்த வேலை தவறு. உங்களுக்கு சில நேரங்கள்ல நம்ம எதிர்பார்ப்புகள் நல்லதுதான், ஆனா அது தேவ சித்தத்தில் இருக்கும், தேவ நியமித்த நாட்கள் இருக்கும். அதை நம்ம காண தவறுவோமானால் நமக்கு இந்த பதில் கிடைக்கும். ஆண்டவர் சொன்னாருங்க, அந்த வசனத்தை வாசிங்க. அப்போஸ்தலர் 1:6-7. அப்பொழுது கூடி வந்திருந்தவர்கள் அவரை நோக்கி ஆண்டவரே இக்காலத்தில் ராஜ்யத்தை திரும்ப கொடுப்பீர் என்று கேட்டார்கள். அதற்கு அவர் பிதாவானவர் தம்முடைய ஆதீனத்திலே வைத்திருக்கிற காலங்களையும் வேலைகளையும் வேலை அறிகிறது உங்களுக்கு அடுத்ததல்ல. பரிசுத்தாவி உங்களுக்கு வரும் பொழுது நீங்கள் பலனடைந்து யூதேயாவிலும் எருசலேமிலும் யூதேயாவிலும் சமாரியாவிலும் பூமியின் கடைசி பிறந்தவும். பாருங்க, இந்த வாக்குத்தத்தத்தை பெற்றுக்கொண்ட பிற்பாடு அவங்க எந்த ராஜ்யத்தை குறித்து பிரசங்கம் பண்ண ஆரம்பிச்சாங்க? எங்காவது தாவீது ராஜ்யத்தை குறித்து பிரசங்கம் பண்ணிக்கிறாங்களா? நிருபங்கள்ல பவுல் எழுதியிருக்காரா? இல்ல அப்போஸ்தலர் போய் எதுன்னு சொன்னாருங்க? அங்க எதை குறித்து பேச மனம் திரும்புங்கள், எந்த பக்கம் திரும்ப சொன்னாங்க? தாவீது ராஜ்யத்துக்கு வர சொல்லல. புரியுதா உங்களுக்கு? அல்லேலூயா. தேவனுடைய ராஜ்யம், கிறிஸ்துவின் ராஜ்யம், பரலோக ராஜ்யத்தை பிரசங்கம் பண்ணாங்க. ஏன்னா இந்த ராஜ்யம் வந்தாதான் இந்த ராஜா இருக்காரு, அவருக்கு யார் வேணும்? ராணி வேணும். இவர்கள் வந்தாதான் என்ன செய்ய முடியும்? தாவீது ராஜ்யம் ஸ்தாபிக்கப்படும். புரியுதா உங்களுக்கு? 3 வருஷமா கூட இருந்தவங்களுக்கு என்ன செய்யறீங்க? அந்த காலங்களின் நேரங்களை அறிந்து கொள்ள முடியல. ஆனா அதை புரிந்து கொள்ள விரும்பினால் யார் வர வேண்டியதா இருக்குது? யாரு? பரிசுத்த ஆவி வர வேண்டியதா இருக்கிறது.
பிதாவானவர் தம்முடைய ஆதிகாலத்தில் வைத்திருப்பதை நீங்கள் அறிவது உங்களுக்கு அடுத்தது அல்ல. அப்படியானால் அந்த வேலை வரும்பொழுது நமக்கு தெரியும். புரியுதா உங்களுக்கு? அவன் நம்முடைய இந்த நாட்கள்ல நம்ம தாவீது ராஜ்யத்தை குறித்து நம்ம பேசலாம், நல்லதுதான். ஆனா நம்மளுடைய முழு நோக்கம் எதுவா இருக்கணும்? பரலோக ராஜ்யம். புரியுதா உங்களுக்கு? நம்முடைய நோக்கம், நம்ம அழைக்கப்பட்டது அங்கதான். நான் எதற்காக அழைக்கப்பட்டிருக்கிறோம் அதை நோக்கித்தான் என்னுடைய ஓட்டம் இருக்கணும். அதை தவிர்த்து நான் மற்ற காலத்தை கவனம் செலுத்தினா இதை காண தவறிடுவேன். நீங்க நிறைய பேர் அப்படித்தான் இருக்கிறோம். என்ன கூட இருக்கிறீங்களா? அவே தேவனுடைய ராஜ்யம், பரலோக ராஜ்யம், கிறிஸ்துவ ராஜ்யம் எல்லாமே ஒண்ணுதான். இங்கே சீசர்களை எதிர்பார்த்த நம்ம அப்போஸ்தலர் நடவடிக்கை எதிர்பார்த்த ராஜ்யம் எந்த ராஜ்யங்க? இந்த மூன்றும் அல்ல. அவர்கள் எதிர்பார்த்த எதுங்க? தாவீதின் ராஜ்யம். ஆனா தாவீது ராஜ்யம் அப்ப வந்துச்சா? ஏறக்குறைய 2000 வருஷமாக இல்லை. ஏன்னா ஆண்டவருக்கு அதனால ஆண்டவர் சொன்னாரு, பிதாவோட தம்முடைய ஆதிகாலத்தில் வைத்திருப்பதை அறிகிறது உங்களுக்கு அடுத்தது. அதனால அவருக்கு தெரிஞ்சிச்சு 2000 வருஷம் ஆனாலும் பூமியில் என்ன செய்யாது? தாவீதின் ராஜ்யம் வராது. ஏன்னா நம்முடைய ஆண்டவர் தம்முடைய மனவாட்டை ஆயத்தப்படுத்திக்கிட்டு என்ன செய்வாரு? பின்னால்தான் பூமியில மணவாட்டியாக வந்து ராஜ்யத்தை ஸ்தாபிப்பார் என்பதை அவர்கள் அறிந்து கொண்டார்கள். அதனாலதான் இந்த ரகசியத்தை எப்படி தெரிந்து கொண்டாங்க தெரியுமா? பழைய ஏற்பாட்டில் யாருக்கு என்ன செய்யல? தேவன் அதை வெளிப்படுத்தல. எபேசியர் 2ஆம் அதிகாரம் 1 வாசிங்க, 2-3 வசனம் நினைக்கிறேன். எபேசியர் 2-3 வாசிங்க. எபேசியர் புஸ்தகம் இருங்க 4-5 வாசிக்குமா? 2, 3, 4, 5 அதே வாசிங்க. 3ஆம் அதிகாரம் எபேசியர் 3. இது நிமித்தம் பவுலாகினால் புறஜாதியருக்கு உங்கள் பொருட்டு கிறிஸ்து இயேசு நிமித்தம் கட்டுண்டவனாய் இருக்கிறேன். உங்களுக்காக எனக்கு அளிக்கப்பட்டிருக்கிற தெய்வ கிருபைக்குரிய நியமம் இன்னதென்று கேட்டிருப்பீர்களே. அதே நியமனில் புறஜாதிகள் சுவிசேஷத்தினாலே உடன் சுதந்திரரும் ஒரே சரித்துக்குள்ளானவர்களும் கிறிஸ்துவுக்குள்ளாக அவர் பண்ணின வாக்குத்தத்தத்துடன் பங்காளியமாய் இருக்கிறார்கள் என்ற இந்த ரகசியத்தை அவர் எனக்கு வெளிப்படுத்தினார். இதை குறித்து முன்னமே நான் உங்களுக்கு சுருக்கமா எழுதியிருக்கிறேன். அதை நீங்கள் வாசிக்கையில் கிறிஸ்துவின் ரகசியத்தை குறித்து எனக்கு உண்டாயிருக்கிற அறிவை அறிந்து கொள்ளலாம். இந்த ரகசியம் இப்பொழுது பரிசுத்த அப்போஸ்தலருக்கும் தீர்க்கதரிசிகளுக்கும் ஆவியானவராலே வெளிப்பட்டிருக்கிறது போல முற்காலங்களிலே மனுபுத்திரருக்கு அறிவிக்கப்படவில்லை. அப்போ ஏற்கனவே இயேசு கிறிஸ்து பிறகு அவர் எடுத்துக்கொள்ளப்பட்ட நாட்களுக்கு முன்பாக இருந்த தீர்க்கதரிசிகளுக்கெல்லாம் இந்த இடைவெளி சபை குறித்த வெளிப்பாடு செய்யலீங்க, தேவன் கொடுக்க. புரியுதா உங்களுக்கு? அவங்க என்ன பண்ணாங்கன்னா தீர்க்க சொல்வார், அவர்கள் ஒரு மலையின் உச்சியிலிருந்து அவர் மறுமலையினுடைய அந்த உச்சியை தான் பார்த்தாங்க, அந்த சிகரத்தை தான் பார்த்தாங்க. அந்த பள்ளத்தாக்கு செய்யலீங்க, பார்க்கல. அந்த பள்ளத்தாக்கு என்ன தேவன் மறைத்து வைத்திருந்தார். இங்க இருந்து என்ன பண்ணாங்கன்னா இந்த உச்சியிலிருந்து அந்த உச்சியை பார்த்தாங்க. ஆனா இந்த மலையை செய்யலீங்க, அவர்கள் பார்க்கல. இதான் நமக்கு 7 சபை காலங்களா இருக்கிறது. கூட இருக்கிறீங்களா? அவர் 3 வருஷம் அவர் நினைச்ச ஊழியம், அவர் 3 வருடமாக ஊழியம் செய்து அவர் இஸ்ரவேல் ஜனத்தோட கண்களை குருடாக்கி புறஜாதியாரங்க நமக்கு அந்த புறஜாதியிலிருந்து அவருடைய நாமத்துக்கு ஒரு கூட்டத்தை தெரிந்து கொள்ளும்படியாக இஸ்ரவேல் ஜனத்தை குருடாக்கி என்ன பண்ணாருங்க? இறங்கினார். 7 சபை காலத்தில் என்ன பண்ணாருங்க? இறங்கினார். அதனாலதான் யாக்கோபுடைய ஏரியில தேவதூதர்களை ஏறுகிறதும் இறங்குறதுமாய் கண்டார். அது நமக்கு இந்த 7 சபை காலங்களாக தேவ தூதர்கள் தேவனுடைய வார்த்தையை கொண்டு வந்த பவுல், அப்போஸ்தலனாகிய பவுல், எர்னியஸ், மார்ட்டின், கொலம்பா இறங்கியர்களாய் வந்தார்கள். 7 சபை காலத்தில் என்ன பண்ணாங்க? அந்த இறங்க வருஷம் வந்துச்சு. என்னோட கூட இருக்கிற இது யாரும் பார்க்கல. முற்காலத்தில் இருந்த மனுபுத்திர யாருங்க? தீர்க்கதரிசிங்க. அவருக்கு அந்த சிகரம் தெரியல, அந்த பள்ளத்தாக்கு தெரியல, சிகரத்தை பார்த்தாங்க. ஆனா எதை பார்க்கல? கிறிஸ்துவ தாவீது ராஜ்யம் இடிக்கப்பட்டு போயிருச்சு. சாலமோனுக்கு பிறகு 2ஆம் பிறந்தது. பாபிலோன் நாட்கள் அதை எதிர்த்து மொத்தமா போயிருச்சு. அதுக்கப்புறம் மேதிய பிரச்சனை வருவாங்க, கிரேக்கர்கள் வருவாங்க, அதுக்கு பிறகு யார் வருவா? ரோமர்கள் வருவாங்க. இதெல்லாம் தெரிஞ்சாங்க. ஆனா மீண்டுமாக தாவீது ராஜ்யம் ஸ்தாபிக்கப்படும் வரைக்கும் தானியேல் எழுதி வச்சிருக்க. ஆனா இடைப்பட்ட புறஜாதியர் காலத்தில் செய்ய முடியல, அவர்களால் காண முடியல. கூட இருக்கிறீங்களா? அதே நம்ம இந்த தானியேல் குறித்து தியானிக்கும் பொழுது 5 ராஜ்யங்களை குறித்து பார்க்கிறோம். எந்த ராஜ்யம்? முதலாவது பாபிலோன் ராஜ்யம், 2ஆவதாக மேதிய பெர்சிய ராஜ்யம், 3ஆவதாக கிரேக்க ராஜ்யம், 4ஆவதாக ரோம ராஜ்யம், 5ஆவதாக
கிறிஸ்துவின் ராஜ்யம் இல்லைங்களா? வாசிக்கிறோம், ஒரு கல் என்ன செய்யுதுங்க, கைகளால் பெருக்கப்படாத கல் வந்து அந்த சிலையின் போது பாத்திரம் போதுது, அந்த கல் என்ன செய்யுது, பெரிய மலையா இருக்குது, அந்த சிலையோ மண்ணு மாதிரி போயிருச்சுன்னு பார்க்கிறோம். இது எந்த ராஜ்யம்? கிறிஸ்துவின் ராஜ்யம். இது தாவீதின் ராஜ்யம். இது வரைக்கும் தானியேல் பார்க்கிறாரு. ஆனா இடையில ரோம ராஜ்யத்துக்கு கிறிஸ்துவ ராஜ்யத்துக்கு இருக்கக்கூடிய அந்த பள்ளத்தாக்கு செய்ய முடியலைங்க. புரியுதா உங்களுக்கு? இது யாருக்கு வெளிப்படுத்துங்களாமா? பவுல் எழுதுறாரு, இக்காலத்தில் வெளிப்பட்டிருக்கிறது கூட முற்காலத்தில் மனுபுத்திரருக்கு வெளிப்படுங்க. அவை அந்தந்த நாட்கள்ல தேவன் செய்யறாங்க, அந்த காரியத்தை வெளிப்படுத்திக்கிறார். தானியேலுக்கு வெளிப்படுத்துற அவசியம் இருக்கு இல்லை. நிறைய பேர் கேட்பாங்க, என்ன பொறுத்த ஆண்டவரே சொல்லியிருக்காரு, அவருடைய வருகை நாளை ஒருவனும் அறியார், பிதா ஒருவர் தவிர குமாரனும் அறியார். அப்ப உங்களுக்கு தெரியுமா? இன்னைக்கு தெரிஞ்சு பிதா இயேசுவுக்கே தெரியும். அவரு இயேசு சொன்னாரு, நான் குமாரன் அறியாத தன்னை தானே சொல்லிட்டாரு இல்லையா? அப்ப அவருக்கே தெரியாது, உங்களுக்கு எப்படி தெரியும்? நியாயமான கேள்வி தானே? கேட்டாங்க இல்லைங்களா? மத்த 25ஆம் அதிகாரத்தில் அந்த நாளை அந்த வசனத்தை வாசிப்போம். மத்த 25 என்னோட கூட இருக்கிறீங்களா? மத்த 25ஆம் அதிகாரம் அந்த வசனத்தை எடுத்து வாசிங்க. மத்த 25 அந்த நாளையும் அந்த நாளிகையும் 34 வானமும் பூமியும் ஒளிந்து போகும், என் வார்த்தைகளோ ஒளிந்து போவதில்லை. நமக்கு தெரியும் திருக்கசி இந்த வசனத்துக்கு என்ன அர்த்தம் கொடுக்குறாங்க? வானம் பூமியும் ஒளிந்து போகுமா? ஒளிந்து போகாது. தமிழ்ல ஒளிந்து போகும் இருக்கு, இங்கிலீஷ்ல பாருங்க பாஸ் அவே, கடந்து போகும், மாறி போகும். வானபூமி என்ன செய்யுங்க? மாறி போகும். ஏன்னா திருக்க சொல்றாரு, அது என்ன செய்யாது, அழியாது, அது மாறுங்கிறார். பூமி என்ன செய்யுங்க? முழுமையாக அக்கறைக்கு இரையாக்கப்பட்டு அந்த உருண்டை வடிவ பூமி உருண்டை என்ன செய்ய கூர்முனி கோபுர வடிவத்தில் தேங்காய் துருத்தி மாதிரி தலைகளை போட்டால் துருத்தி மேலே வர மாதிரி அது தீலி அக்கறைக்கு எரிக்கப்பட்ட என்ன செய்யுங்க? கூர்முனி கோபுரமாக வந்துடும். அப்போ அது மாறுதா அழியுதா? மாறுது. அதனால வசனங்கள் நம்ம திருக்க, அதனாலதான் வேத சொல்லுவாங்க, வசனத்தை நம்ம மாற்றி பேசக்கூடாது பிரதர்ரா. இதோட வெளிப்பாடு யார் நமக்கு தந்தா? திருக்கசி தான் கொடுத்தாரு. இப்போ வானபூமி ஒளிந்து போட சொல்ல முடியுமா? மற்ற சொல்லிட்டு போட்டோம், ஆனா செய்தி விசுவாசத்தை நம்ம சொல்லக்கூடாது. புரியுதா உங்களுக்கு? அதனாலதான் திருக்க செய்தி வாசிங்கிறோம். புரியுதா உங்களுக்கு? வேத வசனம் சொல்லுதுங்க, இன்னைக்கு இது எழுதப்பட்ட வேத தானே, அனைத்து தமிழ் வேத சொல்றாங்க. இது சரி, இதான பிரதர், வானபூமி ஒளிந்து போனாலும் ஒளிந்து போகுமா? ஒளியாது. ஏன்னா பேதுரு சொல்லப்பட்டிருக்க, வானம் என்ன செய்யப்படும்? சுருட்டப்பட்ட கம்பளி போர்வை போல ஆயிட்டுன்னு பாக்குறோம் இல்லைங்களா? அப்ப சுற்றப்படுது. அப்ப அழிதா மாறுதுங்களா? மாறுது. இது யார் நமக்கு வெளிப்படுத்துறாரு? இந்த வசனத்தை ஜோடி சேர்த்து இந்த காலத்தில் பரிசுத்தாவினர் சகோதரனை கொண்டு பிரணாமை கொண்டு செய்தாரு, நமக்கு வெளிப்படுத்தியிருக்கு. அதனால நம்ம செய்திக்கு நம்ம செய்யறோம், முக்கியத்துவம் தரோம். ஏன்னா இந்த எழுதப்பட்ட வேதாந்தத்துல நமக்கு புரியுறது இல்லை. ஏன்னா தேவன் எழுதி வச்சிருக்காரு. ஆனா அதை நிறைவேறக்கூடிய காலம் வரும்பொழுது தேவன் ஒரு மனிதனை திருக்கதரிசியை அனுப்பி நமக்கு அதை செய்கிறார், புரிய வைக்கிறார். ஓசியால படிச்சோம், மெய்யால படிச்சோம், ஆனா அதை படிச்சவங்களுக்கு புரியல. ஆனா அதை நிறைவேறும் போது என்ன பண்ணா, அதை ஒரு மனுஷன் வந்து சொல்ல வேண்டியதா இருந்தது. என்னோட கூட இருக்கிறீங்களா? அதே போல இந்த நாட்கள்ல ஆமென். வாசிங்க. அந்த நாளையும் அந்த நாளிகையும் என் பிதா ஒருவர் தவிர மற்றொருவனும் அறியார், பரலோகத்தில் தூதர்களும் அறியார். போதுங்க. இதை நீங்க லூக்கால படிச்சு யோவான்ல படிச்சீங்கன்னா குமாரனும் அறியார் இருப்பார். அந்த வசனம் நீங்க படிச்சு பாருங்க, வீட்டில் இருக்கு வசனம் இருக்குது, யோவான்ல அது லூக்கால இருக்கும். இப்போ சொல்றாங்க, அப்ப 2ஆம் வரி குறிச்சு உங்களுக்கு தெரியுதுன்னா குமாரனுக்கு இயேசுக்கு தெரியாத வார்த்தை உங்களுக்கு தெரிஞ்சிருச்சா? இப்போ என்னுடைய கேள்வி என்னன்னா, அந்த 4 தெரியாதுட்டார் இல்லைங்களா? இப்போ அப்போஸ்தலன் பவுல் தெசலோனிக்கேயருக்கு எழுதப்பட்ட நிருபம் 2 தெசலோனிக்கேயர் 2ஆம் அதிகாரம் 8 வாசிங்க. 3 2 தெசலோனிக்கேயர் 2ஆம் அதிகாரம் 3 வாசிங்க. எவ்விதத்தினாலும் ஒருவனும் உங்களை மோசம் போகாதபடிக்கு எச்சரிக்கை இருங்கள். ஏனெனில் விசுவாச துரோகம் முந்தி நேரிட்டு கேட்டின் மகனாகிய பாவ மனுஷன் வெளிப்பட்டவர்களைய அந்த நாள் வராது. அவன் எதிர்த்து நிற்கிறாகவும் தேவன் எனப்படுவதுவோ ஆராதிக்கப்படுவதுவோ அவை எல்லாவற்றுக்கு மேலாக தன்னை உறுத்துகிறாயும் தேவனுடைய ஆலயத்தில் தேவன் போல் உட்கார்ந்து தன்னை தேவன் என்று காண்பிக்கிறவனாய் இருப்பான்.
நான் உங்களுக்கு இருந்த பொழுது இவைகளுக்கு சொன்னது ஞாபகம் இல்லையா? அவன் தன் காலத்தில் வெளிப்படைக்கு இப்பொழுது அவனை தடை செய்கிறது இன்னது என்று அறிந்திருக்கிறீர்களே. அக்கிரமத்தின் ரகசியம் இப்பொழுதே கிரியை செய்கிறது. ஆனாலும் தடை செய்யப்பட எடுக்கப்படாவிட்டால் தடை செய்யப்படுகிறவன் நடுவிலிருந்து நீக்கப்படும் முன்னே அது வெளிப்படாது. நீக்கப்படும் போது அந்த அக்கிரமக்காரன் வெளிப்படும். இது யார் குறிச்சு எழுதுறாரு பவுல்? அந்த அக்கிரமக்காரன் யார் குறிச்சு எழுதுறாருங்க? அந்த கிறிஸ்து குறிச்சு எழுதுறாரு. அப்போ அந்த கிறிஸ்து வரும்னா அதுக்கு முன்னாடி யார் இருக்கணுங்க? தடை செஞ்சுட்டு இருக்கிறவன் என்ன பண்ணிக்கணும்? நீக்கப்படணும். தடை செய்கிறது யாரு? அப்படி சொல்லாதீங்க. நீங்கள் நம்ம பரிசுத்தவனுக்கு யாருக்குள் இருக்காரு? நமக்குள் இருக்க மனவாட்டில் இங்க ஒரு நிறைவு உண்டாகி நம்ம எடுக்கப்பட்டாதான் அக்கிரமத்தை ரகசியம் செய்யுங்க. ஆமா. அப்போ ஆண்டவர் சொல்றது அந்த நாளையும் ஒருவனும் அறிந்து பரலோக தூதர்களும் தெரியாது, குமாரன் தெரியாதுங்கிறாரு. ஆனா இங்க பவுல் காட்டுறாரு அந்த நாள் இப்படிதான், இதுக்கு அப்புறம்னு காட்டுறாரு. அப்படின்னா அந்த ரகசியம் அவருக்கு வெளிப்படுத்துறது யாரு? அவருக்கு வெளிப்படுத்துறது யாரு? பரிசுத்த ஆவியானவர். புரியுதா உங்களுக்கு? அவர் எந்த குமாரன் தெரியாதுனாரு? ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துக்கு எத்தனை குமாரத்தன்மை இருக்கு? 3 குமாரத்தன்மை. என்னென்ன குமாரத்தன்மை? மனுஷகுமார, தேவகுமார, தாவீது குமார். அப்ப அவர் பூமியில் இருக்கும் பொழுது யாரா இருந்தாரு? மனுஷகுமாரா இருந்தாரு. மனுஷகுமாரர் என்ன ஜனங்கள் யார் என்று சொல்லிக்கிறாங்க. அப்ப மனுஷகுமாரர் சொல்ல வேண்டிய அவசியம் இல்லைன்னா அவருக்கு ஒரு பிரீடு குறிப்பிட்ட காரியத்தை அவர் செய்யணும், சீசர்களுக்கு சொல்லி தரணும், கொடுக்கணும். ஆனால் அவர் மரித்து உயிர்த்தெழுந்து பரிசுத்த ஆவியாக வரும் பொழுது, தேவகுமாராக வரும் பொழுது இப்ப பவுல் எழுதுறாரு, அவனை தடை செய்கிறது என்னதென்று அறிந்திருக்கிறீர்களே. புரியுதா உங்களுக்கு? எந்த குமாருக்கு தெரியாதுங்க? மனுஷகுமாருக்கு தெரியாது. ஆனா எந்த குமாருக்கு தெரியும்? அந்த தேவகுமார் நமக்கு இருப்பாரானால். புரியுதா உங்களுக்கு? சொல்ல முடியுமில்ல? இப்ப குமாரனுக்கு தெரியாது நம்ம சொல்ல முடியுமா? நீ சொல்லிட்டு போ. எந்த குமாரனுக்கு தெரியாதுன்னு உனக்கு தெரியல, ஆனா எனக்கு தெரியும். எந்த குமாருக்கு தெரியுங்கிறது எனக்கு தெரியும். ஏன்னா பவுல் அடையாளம் காட்டுறாரு. அல்லேலூயா. அதனாலதான் வருகை குறித்து நம்ம பேசுறோம். கர்த்தர் ஆசீர்வதிப்பாராக. அல்லேலூயா. அது நம்ம வேத திருக்கதரிசன வசனங்களை என்ன மேலோட்டமாக பார்க்க கூடாது. அதனுடைய உள்ளும் புறம்பு செய்யுங்க நம்ம போகணும். நம்ம படித்தோம் இல்லைங்களா, முதல் மிருகம் அப்படின்னு. அப்போ நமக்கு தெரியும் தானியேல் என்ன பண்ணாருங்க, 5 ராஜ்யங்களை குறித்து பார்த்தவர் இந்த புரஜாதி ராஜ்யத்தை குறித்து என்ன செய்யல, பார்க்கல. புரஜாதி காலங்களை குறித்து பார்க்கல. புரஜாதி ராஜ்யம் என்பது வேறு, புரஜாதி சபை என்பது வேறு. அங்கே புரஜாதி ராஜ்யத்தை குறித்து பார்த்தாங்க யாரு? தானியேல் பார்த்தாரு. ஆனால் புரஜாதி சபையை அவர் பார்க்கல. புரியுதா உங்களுக்கு? புரஜாதி சபையில பார்க்கல. இந்த சபை குறித்தா பவுலுக்கு வெளிப்படுத்தப்பட்டது. முற்காலத்தில் திருக்கதரிசனத்துக்கு தெரியல. ஆனா அந்த புரஜாதி சபையில இருந்தா ஒரு மனவாட்டி தெரிந்து கொண்டுதான் அவர் எங்க வருவாரு? தேவகுமார ஸ்தானத்திலிருந்து அடுத்தது தாவீது குமாராக இஸ்ரவேலை ஆளுகிறவராக வீற்றிருப்பார். இப்போ ஜனங்க அதைத்தான் கேட்கிறாங்க. அப்போஸ்தலர் நடவடிக்கைகள் அது சொன்னாரு, இதெல்லாம் ஆதிதாரத்தில் இருக்கிறது உங்களுக்கு தெரியும், ஆனா அது என்ன செய்யாது, அது அந்த வேலையில தெரிஞ்சுக்கும். அவங்க அதுக்கு பிறகு தாவீது ராஜ்யத்தை குறித்து பேசியிருக்கிறாங்களா? புரியுதா உங்களுக்கு? அப்படின்னா அவங்களோட நோக்கம் முழுவதும் எது வரைஞ்சிங்க? அவருடைய மனவாட்டி ஆயத்தப்படுத்துகிற செய்திகள் வந்துட்டார். புரியுதா உங்களுக்கு? அந்த செய்தி எங்க கொண்டு பூமியுடைய கடைசி பரிந்து கொண்டு வந்தாங்க. ஏன்னா அதுல இருந்தது ஆகாசவருக்கு எப்படி பெண்ணை தேடினாங்களோ அந்த 7 பிரதானிகள் பண்ணாங்க. எஸ்ரசரத்துல வாசிக்கிறோம் இல்லையா, 7 பிரதானிகள் பண்ணாங்க. அவன் ஆண்ட 127 நாடுகள் என்ன செஞ்சாங்க, பெண்களை தேடினாங்க இல்லையா. அதே போலதான் நம்முடைய 7 சபைக்கான தூதர்கள் அந்த பிரதானிகள் பண்ணாங்க, நியமிக்கப்பட்டிருந்தாங்க. ஆகாசோடைய அரசபையில 7 பிரதானிகள் இருந்தாங்க. அந்த 7 பிரதானிகள் பண்ணாங்க, கட்டளை கொடுத்து அவங்க தான் செய்தாங்க, தேடினாங்க. அதே போலத்தான் பவுல் சொல்லாரு, நான் உங்களை கற்புள்ள கன்னியாக நியமிக்க பக்தி வேறாக்கி கொண்டிருக்கிறேன். பிரணாம அதே தான் சொன்னார். அப்படின்னா இங்க அந்த செய்தியை எந்த ராஜ்யத்தை ஸ்தாபிக்க வந்தாங்க இவங்கெல்லாம்? தாவீது ராஜ்யத்தை இல்ல, தேவனுடைய பரலோக ராஜ்யம் ஸ்தாபிக்க வந்தார். ஏன்னா இந்த ராஜ்யம் உள்ள வந்தாலும் அந்த ராஜ்யம் என்ன செஞ்சிடும், வந்துடும். நான் சொல்லுவாரு, நீங்க வரங்களை நாடாதீங்க, பரிசுத்தாவை பெற்றுக்கொள்ளுங்க, வர பின்னாடி வரும். புரியுதா உங்களுக்கு? அவன் பரலோக ராஜ்யம் மக்கள் வந்துருச்சுன்னா தாவீது ராஜ்யம் பூமியில வந்துடும். இதை யார் புரிஞ்சுக்கொண்டா? 1ஆம் அதிகாரத்தில் செய்யல, அப்போஸ்தலருக்கு தெரியல. ஆனா 2ஆம் அதிகாரத்துக்கு பரிசுத்தாவை பெற்றுக்கொண்ட பிற்பாடு புரிஞ்சுக்கிட்டாங்க. அதனாலதான் சொல்லுவேன், நம்ம அந்த ஸ்பர்ஜன் அப்படிங்கிற ஒரு ஊழியக்காரர் சொன்ன வார்த்தை அடிக்கடி மேற்கோள் காட்டுவேன். நம்முடைய பிரச்சனை எவ்வளவு பெருசுன்னு ஆண்டவர்கிட்ட போய் சொல்ல வேண்டாம், ஆண்டவர் எவ்வளவு பெரிய ஒரு பிரச்சனை சொல்லு, இது ஓடிப்போம். புரியுதா உங்களுக்கு? அது நம்ம பரலோக ராஜ்யத்து வாசிகள் இருப்பானால் பூமியில எது ஸ்தாபிப்பட்டுருங்க, தாவீது ராஜ்யம். அதுக்காகத்தான் அப்போஸ்தலர் பாடுபட்டாங்க. இந்த கடைசி கால திருக்கதரிசியும் அதுக்காகத்தான் வந்தார்.
அல்லேலூயா. இப்போ நம்ம முதல்ல ஒரு காரியத்தை மாத்திரம் பார்த்து நான் முடிச்சிடுறேன். 7ஆம் அதிகாரத்துல முதல் மிருகம் அங்க வாசிச்சோம். அது சிங்கம் போல் இருந்தது, அதுக்கு கழுகுகள் கொடுக்கப்பட்டது. அது நமக்கு தெரியும், உலகத்தை ஆண்ட ராஜ்யங்கள் மிக வல்லமையான ராஜ்யம் எது? எந்த ராஜ்யங்க? நேபுகாத்நேச்சருடைய ராஜ்யம். அதுதான் அவன் பார்க்கும் பொழுது அந்த சிலையில தங்கத்தை பார்த்தா, உலோகமா பார்த்தா, ஆனா தேவனுடைய பார்வையில் அது எப்படி இருக்குங்க? ஒரு திருக்கசி பார்வையில் ஒரு மிருகமா இருக்கு. என்னதான் அது தங்கமா இருந்தாலும் அந்த ராஜ்யம் தேவனுடைய பார்வையில் எப்படிப்பட்டதா இருக்குங்க? மிருகமா தான் இருக்குது. அது சிங்கம் போல் இருந்தது, சிங்கம் இல்ல, சிங்கம் போல் இருந்தது. அது உண்மையாகவே யூதா கோத்திரத்து சிங்கம் தாவீதின் ராஜாவாக பூமியில செய்வாங்க அரசாளுவர். அல்லேலூயா. அதுக்கு கழுகுடைய செட்டைகள் கொடுக்கப்பட்டது. வாசிங்க அந்த வசனத்தை. அப்பொழுது முந்தினது சிங்கத்தை போல் இருந்தது, அதற்கு கழுகின் செட்டைகள், அது கழுகின் செட்டைகள் உண்டா இருந்தது. ஆமா, அது போச்சு, நாலா பக்கம் பறக்க பார்த்துச்சு. மாம்ச பிறகு என்ன பண்ணாங்க? அது நாலா பக்கம் 4 திசையிலும் போனா அவன் எல்லாத்தையும் என்ன பண்ணாங்க? கொண்டு வந்தான். அடுத்ததுங்க அந்த செட்டைகள் செய்யப்பட்டுச்சுங்க, பிடுங்கப்பட்டுச்சு. ஒரு காலத்துல அவருடைய மகிமை என்ன பண்ணுச்சுங்க? நேபுகாத்நேச்சர் மகிமை பிடுங்கப்பட்டுச்சு. மேல போக பார்த்தான், தேவனுக்கு மேலாக போக பார்த்தான். ஏன்னா நமக்கு தெரியும், பறவைகளை மிக உயரமா பறக்கூடிய பறவை இது கழுகுதான். பறவைகள் ராஜாலியும் இல்லைங்களா? பறவை சிங்கம் எடுத்து மிருகங்களுக்கு ராஜானா கழுகு, பறவைகளுக்கு ராஜா, ராஜாலி கழுகு, ராஜாலியும். அது என்ன பண்ணா? அவன் மேல போக பார்த்தான். அதனாலதான் சொன்னான், ஓ நான் கட்டின பாபிலோன் நகரம். எங்க போக பார்த்தாங்க? மேல போக பார்த்தான். டக்குனு பீச பிடிங்கி விட்டா, ரக்கையை பிடிங்கி விட்டு அது சிறகுகள் என்ன செய்யப்பட்டது? பிடுங்கப்பட்டுச்சு. அது வாசிக்க அடுத்தது பின்பு இல்லைங்க, அதற்கு அது இறகுகள் பிடுங்கப்பட்டது. அப்ப தரையில அப்போ பூமியில இருந்து அவன் எங்க இருந்தாங்க? அவன் மிருகத்தோட மிருகம் ஒன்னாயிட்டான். எத்தனை வருஷங்க? எத்தனை வருஷம் இருந்தா? அப்படி 7 வருஷம் இருந்தான். அவனுக்கு மனுஷ இறுதி எடுக்கப்பட்டு மிருக இறுதியும் கொடுக்கப்பட்டுச்சு. மிருகத்தை போல நடந்து கொண்டான். அவனை பார்த்து பயந்தவங்கெல்லாம் அவனை பார்த்து நம்ம என்னாங்க இகழ்ச்சியாக பேச. நம்ம அதெல்லாம் நம்ம 2ஆம் அதிகாரம் தியானிக்கும் பொழுது நம்ம தியானித்தோம். 2ஆம் அதிகாரம் 3ஆம் அதிகாரம் தியானித்த பொழுது தியானித்தோம் இல்லைங்களா? ஆனால் குறிப்பிட்ட நாளுக்கு பிறப்பு அதுக்கு என்ன பட்டதுங்க? மனித இறுதியும் கொடுக்கப்பட்டது. அது மனுஷனை போல் 2 காலில் நிற்கும்படிக்கு செய்யப்பட்டது. மனுஷனுக்கு கொடுக்கப்பட்டது. பின்பு கரடை கொப்பான அர்த்தம் இருக்கும். அப்போ முதலாம் தானியேல் அங்கே நேபுகாத்நேச்சர் பார்க்கும் பொழுது சொருவமாக பார்க்குறான், அது தங்கத்தாலான தலையை பார்க்குறான், அது பாபிலோன் ராஜ்யம். ஆனால் அதே தேவனுடைய மனுஷன் பார்க்கும் பொழுது அந்த ராஜ்யம் மிருக ராஜ்யமே தெரியுது. ஒரு மிருகத்துக்கு ஒப்பனையாக இருக்குது. என்னதான் மனுஷன் நல்லவன ஆண்டாலுமே அவன் யாருக்கு ஒப்பனத்தான் இருக்கிறான்? தேவ பரிசுத்தாவி இல்லாத ஒரு நபர் யாரு தான்? மிருகம் தான். இன்னொரு கூட இருக்கிறீங்களா? அவன் என்ன செய்யுங்க? வரக்கூடிய நாட்களில் மற்ற 3 மிருகத்தை குறித்து நம்ம தியானிப்போம். மேலே வசனத்தை படிச்சுட்டு போகலாம். வாசிங்க 7ஆம் அதிகாரம் அடுத்த வசனம். அதற்கு பின்பு கரடை 5வது வசனம். பின்பு கரடைக்கு ஒப்பாக வேறு 2ஆம் மிருகத்தை கண்டேன். அடுத்தது 6வது வசனம். அதை பின்பு சிவிங்கியை போல இருக்கிற வேறொரு மிருகத்தை கண்டேன். அது 7வது வசனம். அதற்கு பின்பு ராத்தரசன்களில் 4ஆம் மிருகத்தை கண்டேன். அது கெடிதும் பயங்கரமான பலத்துமாயிருந்தது. இந்த காரியங்களை குறித்து என்ன செய்யுங்க? வீடுகளில் தியானம் பண்ணுங்க. நம்ம வரக்கூடிய நாட்கள் அந்த 3 மிருகத்தை குறிச்சும் நம்ம என்ன செய்வோம்? தியானிப்போம். அந்த சாட்டை வச்சு நம்ம குறித்து என்ன செய்வோம்? தியானிப்போம். கர்த்தர் நம்மளை ஆசீர்வதிப்பாராக. நம்ம எழுதிருக்கோம். ஸ்தோத்திரிக்கிறோம் ஆண்டவரே, இந்த அருமையான வேலைக்காக நன்றி செலுத்துகிறோம். கர்த்தாவே, இந்த நாளிலே கர்த்தாவே தானியேல் என்ற மனிதனை கொண்டு ஆண்டவரே கர்த்தாவே நீர் கொடுத்ததான அந்த கர்த்தாவே தரிசனங்களை கர்த்தாவே தியானிக்க, கர்த்தா முதலாம் மிருகத்தை குறித்து நாங்கள் பார்க்க கர்த்தர்களுக்கு உதவி செய்திருக்கிறீங்க. ஆமா ஆண்டவரே கர்த்தாவே, இதோ தீர்க்க வார்த்தைகள் எவ்விதமாய் காலங்களோதும் கர்த்தாவே உரைக்கப்பட்ட வார்த்தை நிறைவேறுகிறது என்பதை குறித்து நாங்கள் தியானித்தோம். ஆண்டவர் அதை நாங்கள் மேற்புறமாய் நாங்கள் மாற்றத்துடன் பார்த்திருக்காத படிக்க அது உள்ளும் புறமாய் சென்று நாங்கள் அதன் உண்மையான அர்த்தங்களை கண்டறியத்தக்கதாய் கர்த்தர்களுக்கு உதவி செய்யும்படியாக நாங்கள் தாழ்த்துகிறோம். வரக்கூடிய வாரங்களிலே நாங்கள் 2ஆம் மிருகத்தை குறித்தும் ஆண்டவர் 3ஆம் மிருகத்தை குறித்து 4ஆம் மிருகத்தை குறித்தும் அது தானியேல் கர்த்தாவே ஆண்டவர் கர்த்தாவே தானியேல் கண்ட தரிசனமானது சொப்பனமானது ஆண்டவர் நேபுகாத்நேச்சர் கண்ட கர்த்தாவே அந்த சொப்பனங்களோடு ஆண்டவர் இவ்விதமாக கர்த்தாவே பொருந்துகிறதை குறித்து நாங்கள் தியானித்து நாங்கள் அந்த மிருகத்துடைய எந்த மிருகத்துடைய நாட்கள் நாங்கள் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் என்பதை குறித்து நாங்கள் கர்த்தாவே ஆராய்ந்து பார்த்து நாங்கள் எங்கள் கர்த்தாவே மகத்தான எடுத்துக்கொள்ள கேட்ட விசுவாசங்கள் வளர்ந்த பிறகு கர்த்தர்களுக்கு உதவி செய்ய முடியாத தாழ்த்தி ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறோம். அந்த ஒவ்வொரு பிள்ளையை கர்த்தர் ஆசீர்வதிப்பீராக. இயேசு கிறிஸ்து வெளியேறப்பட்ட நாமம்.